ஸோ ஒரு ஒரு மனுஷன் ஒரு 2 பேர் நம்ம 2 பேர் பேசிக்கணும். ஹியூமன் டூ ஹியூமன் பேசிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இங்கிலீஷ், தமிழ் இந்த மாரி ப்ரோகிராம் ஒரு லாங்குவேஜ் தேவை. ரைட்டா? இங்கிலீஷ், இல்ல தமிழ் ஏதோ ஒண்ணு தேவை. ஆனா இதுவே நம்ம இப்போ எது கூட பேச போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெஷின் கூட பேச போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட பேச போறோம். கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கு நமக்கு தேவை புரோகிராமிங் லாங்குவேஜ். நமக்கு அங்க தேவை என்னது? புரோகிராமிங் லாங்குவேஜ். ஏன்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே அதுக்கு பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ரைட்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இதுக்கு உங்களுக்கு இந்த பிபிடிய உங்களுக்கு ஷேர் குடுக்குறேன். முதல்ல பைத்தான்னா என்ன? ஏன் முதல்ல பைத்தான்னு பேர் வந்துச்சு? அத பாருங்க. முதல்ல நமக்கு சி, ஜாவா, சி பிளஸ் பிளஸ் இது மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பேரு கேட்கும்போதே, நமக்கு வந்து அது ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்டடா தான் இருக்கு. ஆனா இந்த பைத்தான் மட்டும் பாருங்க, மலைப்பாம்போட பேர் வச்சிருக்காங்க. ஏன் அத முதல்ல மலைப்பாம்புன்னு பேர் வச்சாங்க? எதுக்கு அந்த பேர வச்சாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒண்ணும் இல்லைங்க. பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இந்த பைத்தான கிரியேட் பண்ண ஒரு பேரு, கண்டுபிடிச்ச ஒரு பேரு வந்து கைடோ வான் ரூசன். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு நெதர்லாந்து டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெதர்லாந்துக்காரர். அவரு ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். இந்த ப்ரோகிராம் கிரியேட் யோசிக்கிறப்ப, அந்த இடத்துல அவர் கிரியேட் பண்ண ப்ரோகிராம் பண்றாரு. பட் ஆனா அவர் நெனச்ச மாரி இந்த அதுவும் அந்த பிப்பும் சேர்ந்து வந்துரும். இன்னைக்கு செஷன்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் செஷன் இப்போதைக்கு மார்ச் 2023ல இத ஓகேங்களா? அதே மாரி வந்து இது ஃபுல்லா நீங்க பைத்தான் எடுத்து படிக்கிறீங்கன்னா, அதுக்கு நமக்கு ஒரு 2 மந்த் அதுக்குள்ள நெறைய ஒரு பைனரி லாங்குவேஜ் தான். ரைட்டா? பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். அப்போ கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் தேவை. புரோகிராமிங் லாங்குவேஜ்னா, நம்ம பார்க்குற பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் இது எல்லாமே புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படி சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 3 பார்ட்டா இருக்குங்க. புரோகிராமிங் லாங்குவேஜ் 3 பார்ட்டா இருக்கு. ஒண்ணு வந்து லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து அசெம்பிளி லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதாவது பைனரி லாங்குவேஜ். 0, 1 சொல்றாங்க இல்லையா? இது வந்து பைனரி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஸோ அப்ப கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்ப காலத்துல அசெம்பிளி லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பலர் அப்படிங்கிற டிரான்ஸ்லேட் வச்சு பண்ணாங்க. அதுக்குள்ள வந்து மெமகிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜ்ல தான் என்ன பண்ணாங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அது ஒரு 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 ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த அதெல்லாமே வந்து உங்க பேர மட்டும் நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே, நீங்க பக்கம் பக்கமா எழுதணும். பக்கம் பக்கமா கோட் அடிச்சா தான் கம்ப்யூட்டருக்கு உங்க பேரே புரியும். நீங்க கேட்கிறப்ப அந்த பேர் எடுத்துக் குடுக்கும். ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு பெரிய பெரிய கோட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்ப இருந்துச்சு. ஆனா இத வச்சு தான் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல அப்போலோ மிஷின்லாம் வந்து இந்த மூனுக்கு வந்து ராக்கெட் குடுத்தாங்க இல்லையா அமெரிக்கா. அங்க நம்ம ஆம்ஸ்ட்ராங்லாம் போனாங்க இல்லையா? அந்த மிஷினுக்குலாம் இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்ல இது இன்னும் ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னு அப்பதான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். சரி. இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர். கம்பைலர்ல ரன் ஆகும். இல்லன்னா இன்டர்பிரட்டர். அது என்ன கம்பைலர், இன்டர்பிரட்டர்? கம்பைலர், இன்டர்பிரட்டர் யாரு? அப்படின்னா, அவங்க யாரும் கிடையாதுங்க. அவங்க டிரான்ஸ்லேட்டர். இப்ப எப்படின்னா, இப்போ நம்ம குடுக்குற புரோகிராமிங் லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்றோம். இங்கிலீஷ்ல டைப் பண்றத கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி 0, 1 பைனரி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறவங்க யார்றான்னா, இந்த கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர். இது உங்களுக்கு கொஸ்டின் வரும். உங்களுக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னா, இது உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? பைத்தான் எதுல ரன் ஆகுது? கம்பைலர் இன்டர்பிரட்டர்னா என்ன? அப்படின்ற மாரிலாம் கேள்வி கேட்பாங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் இவங்களால இது ரன் ஆகுது. ஈஸியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. வேர்ல்ட் வைஸ்ல இருக்கிற எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜும் இது 2ல தாங்க ரன் ஆகுது. இது 2ல ஏதாவது ஒண்ணு. இது 2ல ஏதாவது ஒண்ணு. நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் இவங்க டிரான்ஸ்லேட்டர் அவ்வளவுதான். இப்போ ஒரு சைனீஸ் வந்து நம்மகிட்ட பேசுறாரு. நமக்கு சைனீஸ் தெரியாது. நம்ம பேசுற தமிழ் சைனாக்காரனுக்கு தெரியாது. அப்ப இடையில ஒருத்தர் வருவாரு. அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர். அவர் பேசுறது நமக்கும், நம்ம பேசுறது அவருக்கும் என்ன பண்ணுவாங்க? மாத்தி மாத்தி அவங்க நம்ம கருத்த பரிமாற்றிப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு புரியும். அவங்க சொல்றது நமக்கு புரியும். இல்லையா? அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. இவங்க கம்பைலரும், இன்டர்பிரட்டரும் ஸோ நம்ம நம்ம டைப் பண்ற இங்கிலீஷ்ல டைப் பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பைத்தானுக்கு அதாவது புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி குடுக்குறதுக்கு பேர் தான் இந்த இன்டர்பிரட்டர், கம்பைலர். ரைட். இப்போ இன்டர்பிரட்டர்னா என்ன? கம்பைலர்னா என்ன? கம்பைலர் எப்படி ரன் பண்ணுது? இன்டர்பிரட்டர் எப்படி ரன் பண்ணுது? இது தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட். அதனால இது சொல்றேன்.
இப்ப கம்பைலர் பார்த்தீங்கன்னா, இத எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா, டாப் டூ பாட்டம் ரீட் பண்ணுங்க. டாப் டூ பாட்டம் சொன்னா, என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இது கம்பைலர்ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள். இது கம்பைலர் வச்சுக்கோங்க. இத நீங்க வந்து ஒரு அ ஒரு 4, 5 லைன், ஒரு 10 லைன் இப்படி அடிக்கிறீங்க. ஒரு 100 லைன் அடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு 100 லைன் கோட் அடிக்கிறீங்க. இதுல எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒரு 99வது லைன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 99வது லைன்ல உங்களுக்கு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும்? இந்த டோட்டல் புரோகிராமே உங்களுக்கு தப்பு. உங்களுக்கு எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும் கம்பைலர். ஓகேங்களா? ஏன்னா, இது அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. இது ஒவ்வொரு லைனா படிக்காது. ஒவ்வொரு எழுத்தா படிக்காது. அப்படியே நீங்க குடுக்குற கோட அப்படியே என்ன பண்ணும்? டாப் டூ பாட்டம் ஸ்கேன் பண்ணி, அது டாட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணி அத சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த சி, ஜாவா அதெல்லாமே என்ன பண்ணுது? கம்பைலர்ல தாங்க ரன் ஆகுது. சி, ஜாவாலாம் உங்களுக்கு எதுல ரன் ஆகுது? சி, சி++, ஜாவாலாம் இதெல்லாமே கம்பைலர்ல தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? இப்ப எனக்கு ஒரு வார்த்தை வேணும். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு அவுட்புட்டா வேணுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க இத்தன லைன இன்புட்டா குடுக்கணும். இந்த கர்லி பிராக்கெட், இந்த ஓப்பன் குளோஸ் பேரன்தீசிஸ், கமா, செமிகோலன் இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு அவுட்புட்டா வரும். இப்போ இந்த மாரி நீங்க ரன் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு இல்ல. இந்த இந்த கோலனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு இந்த கர்லி பிராக்கெட்ட மிஸ் பண்ணீங்கனாலும், இல்ல ஒரு கமாவ மிஸ் பண்ணீங்கனாலோ, ஏதோ சம்திங் நீங்க விட்டுட்டீங்கனாலும், டோட்டலா உங்க கோடு வந்து தப்பு அப்படின்னு சொல்லும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ, அத கண்டுபிடிக்கிறதே பெரிய ப்ராசஸ். இதுதான் வந்து கம்பைலர் பண்ணும். இன்டர்பிரெட்டர் அப்படி கிடையாதுங்க. நம்ம படிக்க போறது இன்டர்பிரெட்டர். பைத்தான் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இன்டர்பிரெட்டர். இன்டர்பிரெட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அகைன் நீங்க ஒரு 100 லைன் கோட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இது இன்டர்பிரெட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இன்டர்பிரெட்டர். நீங்க வந்து இதே மாரி வந்து ஒரு 100 லைன் கோட் அடிக்கிறீங்க. 100 லைன் கோட் அடிக்கிறீங்க. இதுல 99வது லைன்ல எரர் இருக்குன்னு சொன்னா, இந்த 98 லைன் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வந்துருங்க. மெஷின் ரீட் பண்ணிடும். அப்போ 99வது லைன்ல என்ன எரர் பண்ணியிருக்கீங்க? சின்டாக்ஸ் எரரா? வேல்யூ எரரா? 0 டிவிஷன் எரரா? சம்திங். அதுக்கு பேர் லாஜிக்கல் எரர்ன்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் எரர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது எரர் பண்ணியிருக்கீங்க. டைப் எரரா? நேம் எரரா? அப்படின்னு சொல்லி காமிக்கும். எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறதையும் காமிக்கும். காமிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த லைன படிக்க போயிடும். அது என்ன ஸ்டாப் ஆயிடும். அடுத்த லைன படிக்காது. ஸ்டாப் ஆயிடும். நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? அத கிளியர் பண்ணிட்டு, ஓகேங்களா? நீங்க அடுத்த லைன படிக்க போலாம். ஸோ இதான் இன்டர்பிரெட்டர், கம்பைலர். கம்பைலர் எப்படி பண்ணும்? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து டாப் டூ பாட்டம் படிக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். கம்பைலர் எப்படி படிக்கும் அப்படின்னா, டாப் டூ பாட்டம் அது வந்து ரீட் பண்ணும். ஆனா இன்டர்பிரெட்டர் எப்படி ரீட் பண்ணும்? இது வந்து லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. இன்டர்பிரெட்டர் லைன் பை ஒவ்வொரு லைனா படிக்கும். ஒவ்வொரு லைனா படிச்சு அது வச்சுக்கும். நம்ம கேட்கிறப்ப எந்த லைன்ல தப்பு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா? இதான் இன்டர்பிரெட்டருக்கும், கம்ப்யூட்டருக்கும் உள்ள அது கம்பைலருக்கும் உள்ள வித்தியாசம். சரி. நம்ம பைத்தான் படிக்கிறதுனால, உங்களுக்கு வந்து பைத்தான் படிக்கிறதுனால நமக்கெல்லாம் என்ன யூஸ்னா, இப்போ வேர்ல்டு வைஸ்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் பைத்தான் தான் பேஸா நடக்குது. அதிகமா. முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனி புரோகிராமிங் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்க. இப்போ C++ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ கேம்னா சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெப் வெப் டெவலப்பர்னா ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்டுக்குலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா, நீங்க வந்து இப்போ அ வெப் டெவலப் பண்ணணுமா? அதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான புரோகிராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவாங்க. ஓகேங்களா? சரி நீங்க ஒரு கேம் டெவலப் பண்ணணுமா? நீங்க சிஏ படிங்க. நீங்க அந்த உ இப்போ நம்ம எப்படி அனிமேஷனுக்குன்னா நெறைய இருக்கு இல்லையா? இப்போ நெறைய ஒவ்வொரு 2டி அனிமேஷன் தனியா இருக்கும். 3டி அனிமேஷன் தனியா இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியா வெப்சைட் இருக்கு. அ லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு தனியா இருக்கு. இப்போ அம் மாயா அப்படின்னு இருக்கு. அது வந்து 3டி அனிமேஷன் படிக்கலாம். அப்ப இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபிளாஷ் 2டி அனிமேஷன். அந்த மாரி தனித்தனியா படிச்சேன். அது மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ் தனித்தனியா இருந்துச்சுங்க. அப்போ அம்
இது எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ பைத்தான்லாம் பண்ணலாங்க. பைத்தான் தெரிஞ்சா போதும். நீங்க எல்லாமே இங்க வெப் டெவலப்மெண்ட்லாம், கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், மிஷின் லேர்னிங் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்டிக்லாம் ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இதெல்லாமே எதுல படிக்க போறோம் அப்படின்னா படிப்பாங்க அப்படின்னா பைத்தானை வச்சு தான் படிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பேஸ் எதுனா பைத்தான். பைத்தானுங்கிறது ஒரு லாங்குவேஜ். நம்ம எப்படி இப்போ ஏபிசிடி படிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை வச்சுட்டு நம்ம எந்த புக் வேணாலும் என்ன படிக்கலாம். இங்கிலீஷ்ல எந்த ஒரு புக்கா இருந்தாலும் நம்ம என்ன படிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு நீங்க இங்க இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். வெப் ஸ்கிராப்பிங் சரி, பிசினஸ் அப்ளிகேஷன், ஓகேங்களா, ஆடியோ அண்ட் வீடியோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பைத்தான் பேஸ். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நான் பைத்தான் அப்படின்னா என்னன்னு சொல்ல. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? டம்ஸ் அப். சூப்பர். ரைட், ஓகே. அப்படி எதனா டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எண்ட் ஆஃப் செஷன்ல பார்த்துக்கலாம். சூப்பர். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, பைத்தான் படிக்கிறதுக்கு என்னென்ன நான் இன்ஸ்டால் பண்ணணும்? ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? ஒரு பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க போயிட்டு பைத்தான் டவுன்லோட் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். பைத்தான் ஓஆர்ஜி டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இங்க டவுன்லோட் பைத்தான் .org அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் எதுவோ அதுதான் இங்க டாப்ல இருக்கும். ஓகேங்களா? நீங்க டவுன்ல இதே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3.3 வந்துருச்சு இப்போ. 3.13.0 இது அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது பெருசா ஒண்ணுமே கிடையாது. டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்க நெக்ஸ்ட் எதுவுமே செக் பண்ண வேண்டாம், எதுவும் மாத்த வேண்டாம். நெக்ஸ்ட் மட்டும் அது இது டைட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. நான் இதை சும்மா மாத்தி வச்சுக்கிறேன். ரைட், இங்க அன்டைட்டில்னு பேர் வந்து. இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம சேவ் பண்ணணும். ரைட்டா? எங்க சேவ் பண்ணலாம்? நான் இந்த நோட் புக் அப்படிங்கிறது தான் உங்களோட பார்த்து வச்சிருக்கேன் டெஸ்க்டாப்ல. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. இது எங்க இருக்கு? டெஸ்க்டாப்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த நோட் புக்குள்ள நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு பைத்தான் பைத்தான் டே 1, சரி பைத்தான் செஷன் 1 கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி அது py ஃபைல்லே இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், இங்க பைத்தான் _cm காம்ப்ளிமெண்டரி கிளாஸ்க்காக நான் என்ன பண்றேன், இதை 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செஷன் ஈவினிங் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணணும், இந்த நீங்க இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதுக்குள்ள போங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க இந்த இடத்துல போய் இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள பைத்தான் கொடுங்க. பைத்தான். நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இங்கேயே ஒரு பைத்தான் கொடுக்குதே சார்லாம் வச்சுக்கூடாது. இங்க பைத்தான் கொடுத்துட்டு இங்க அஃபிஷியல் டிக் மார்க்கோட உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் டிக் மார்க்கோட இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். எனக்கு அன்இன்ஸ்டால் இருக்கு, உங்களுக்கு இன்ஸ்டால் இருக்கும். ஸோ அதை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைத்தான் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைத்தான் ஓப்பன் ஆகும். சும்மா இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்படி கொடுக்கல, அப்படி நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், இந்த இடத்துல உங்களுக்கு ரன் பட்டன் வராது. இந்த ரன் பட்டன் பார்த்தீங்களா, இந்த எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ற பைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்க, பைத்தான் 3.12.6 அப்படிங்கிற பைத்தானை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் கிளிக் பண்ணினா எனக்கு இதுக்குள்ள ஏகப்பட்ட பைத்தானை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய கிளாஸ் எடுக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பைத்தானை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நான் என்வாயர்மெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அனகோண்டா, மினிகோண்டாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. முதல்ல பைத்தான் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம், நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வேற பைத்தான் வச்சுட்டு இருக்கீங்க, நான் அப்படி சொன்னா இங்க போயிட்டு நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பைத்தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்டே நீங்க பண்ணிடணும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க அண்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு இங்க இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா ரன் பட்டன் இருக்கு. அதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே அவுட்புட் வருங்க. இது பேர் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வரும் 100 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேங்களா?
ஸோ இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா ஒர்க் பண்ணி பாருங்க. நான் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க அந்த வேலைய முதல்ல பைத்தானையும் விசுவல் ஸ்டுடியோ கோடு நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நான் வந்து அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட சாட் பாக்ஸ்ல அந்த லிங்க்க நான் ஷேர் பண்றேன். அத எடுத்துக்கோங்க. ரைட். ஆனா இந்த பிபிடி வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா, உங்களுக்கு நாளைக்கு தான் இந்த பிபிடி வரும். அதனால இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஈஸி தான். நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இத விசுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். ஓகே. சரி, ஓகே. டன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அத எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. ஒரு ஃபைலும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஃபைலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். சரி, முதல்ல இதுதான் பிபிடி. இப்ப நான் தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுறேன். எனக்கு இந்த பிபிடி வேண்டாம். இப்போதைக்கு இது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம படிக்க போற பிபிடி இதுதான். இதுக்குள்ள நமக்கு மொத்தம் எத்தன ஸ்லைட்ஸ் இருக்கு? ஒரு 24 ஸ்லைட்ஸ், 28 ஸ்லைட்ஸ் இருக்கு. நம்ம இத தான் படிக்க போறோம். முதல்ல பைத்தான்ல கமாண்ட்ஸ் அப்படின்னு படிக்க போறோம். ஓகேங்களா? கமாண்ட்ஸ்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். முதல்ல பார்க்க போறது நம்ம பைத்தான் கமாண்ட்ஸ். இப்போ நான் இங்க வந்து கமாண்ட்ஸ்ன்னு சொல்லி குடுக்கும்போதே, இங்க ஒரு எரர் அடிக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு ஒரு எரர் அடிக்குது. இப்ப அத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு பைத்தான் வந்து எரர் அடிக்குங்க. என்ன சொல்லுது பாருங்க. நேம் எரர். இங்க பாருங்க. நேம் எரர். எங்க? உங்களுக்கு நேம் எரர்ல கமாண்ட்ஸ் அப்படின்னு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இந்த மாரி ஒரு வார்த்தை பைத்தான்ல இல்ல அப்படின்னு வருது. இந்த மாரி வார்த்தை பைத்தான்ல இல்ல அப்படின்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், இத நீங்க என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் ஹேஷ்டாக் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமாண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷிஃப்ட் குடுத்து ஹேஷ்டாக் குடுத்தீங்கன்னா கமாண்ட் ஆயிடும். இல்ல சார் எனக்கு அப்படி பண்ண முடியாதுன்னா, நீங்க கண்ட்ரோல் இந்த என்டர் பக்கத்துல ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு பார்த்தீங்களா? அத குடுத்தீங்கன்னா போதும். அது கமாண்டா மாறிடும். இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா, எந்த எரரும் வராதுங்க. எந்த எரரும் வராது. இத நீங்க கிளியர் பண்ணணும்னா, சிஎல்எஸ் குடுத்து இத நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க என்னோட பாத்ல இது இருக்கு. இந்த பாத்ல தான் நான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சி யூசர்ஸ் மஞ்சு ஒன்றை டெக்ஸ்டாப் நோட்புக் அத தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? சரி, கமெண்ட்ஸ். இத நான் என்ன குடுக்குறேன்னா, பைத்தான் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். சரி, பைத்தான் கமாண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு வந்து சிங்கிள் லைன் கமாண்ட், இன்னொன்னு வந்து மல்டிபிள் லைன் கமாண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த கமாண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? முதல்ல சிங்கிள் லைன் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிங்கிள் லைன்ஸ் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது, நீங்க வந்து ஒரு கோடு எழுதிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு 100 ஒரு பக்கம் பக்கமா கோடு எழுதுறீங்க. நீங்க ஃபியூச்சர்ல அந்த கோட ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா, அது எதுக்கான கோடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது? தெரியாது. அப்போ அத சைட்ல நோட் பண்ணி வைக்கிறதுக்காக, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப உங்க கோடிய நீங்க எழுதின கோடியே வேற யாரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு டவுட் வரும். அது எதுக்காக பண்ணோம்? அப்படி சொல்லிட்டு. ரைட்டுங்களா? அப்போ எதுக்காக அந்த கோடுங்கிறத நீங்க சைட்ல மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக நீங்க இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஹேஷ்டாக். இப்போ பாருங்க, நான் சும்மா வந்து இதுக்குள்ள நான் அப்படி குடுக்குறேன். நமக்கு வந்து என்ன வேணும்? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேணும். ஹலோங்கிற வார்த்தை வேணும். இத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சைட்ல ஒரு சிங்கிள் லைன் ஹேஷ்டாக் ஒரு சிங்கிள் ஹேஷ்டாக் குடுத்துட்டீங்கன்னா, அது பிளாக் ஆயிடும். அதாவது பைத்தான் இத ரீட் பண்ணாது. இதுக்குள்ள இருக்கிறத ரீட் பண்ணாது. இப்ப பாருங்க, நான் ரன் பண்ணா எந்த ஒரு எரரும் வராது. பைத்தான் இத ரீட் பண்ணிருச்சு. ரைட்டுங்களா? டாபிக் டைட்டிலாவும் குடுக்கலாம். இப்ப நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இத என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பைத்தான் கமாண்ட்ஸ்ங்கிறத நீங்க இது ஒரு டாபிக்காவும் குடுத்துக்கலாம். இது வந்து பைத்தான் கமாண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ குடுத்துக்க முடியும். இன்னொன்னு வந்து இருக்கு. என்னது? மல்டி லைன் கமாண்ட்ஸ். மல்டி லைன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த மல்டி லைன் கமாண்ட்ஸ் எதுக்காகன்னா, ஒரு கோடு நீங்க எழுதுறீங்க. அந்த கோட நீங்க பிளாக் பண்ணி வைக்கலாங்க. அத திரும்ப பைத்தான் ரீட் பண்ணுமா? இப்ப நம்ம அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். அத பைத்தான் வந்து நம்ம திரும்ப ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த மல்டி லைன் கமாண்ட்ஸ நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா?
அதை வந்து மல்டி லைன் கமாண்ட்ஸை நீங்க கொடுத்துக்க முடியும். சரி, ஓகே. நான் என்ன பண்றேன், இது வந்து இங்க தேர்ட் லைன்ல அடுத்து நான் பார்க்க போறது மல்டி லைன் கமாண்ட்ஸ். இப்போ இது எரர் அடிக்குது இல்லையா? நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு சும்மா ஹேஷ்டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா இது கமாண்டா மாறிடும். நீங்க மொத்தமா இப்படி செலக்ட் பண்ணிட்டு கூட இந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த கொடுத்தீங்கன்னா டோட்டலா கமாண்ட் வந்து வெளியில வந்துடும். திரும்ப அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது ஷார்ட் கட். இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைனுக்கா நீங்க செலக்ட் பண்ணி ஹேஷ்டேக் கொடுக்கறத விட நீங்க செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் அந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு கமாண்டா மாறிடும். ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க, this is enter a multi-line command. இப்படி கொடுக்குறேன் கமெண்ட்ஸ். ஆனா இங்க பாருங்க எல்லாமே எரர் அடிக்குது. ஓகேங்களா? அதுக்கு சும்மா இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறேன், எல்லாமே உங்களுக்கு எரர் அடிக்குது. ஏன்னா இந்த வார்த்தை எதுவுமே இந்த இஸ் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு பைத்தான்ல இருக்கு. ஓகேவா? அது கீஸா இருக்கு. அதனால இப்ப இது மட்டும் அது என்ன பண்ணுது, பைத்தான்ல இந்த வார்த்தை இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஆனா மீதி லைன்லாம் பாருங்க, மீதி வேர்ட்ஸ்லாம் என்ன இருக்கு, ஒரு உங்களுக்கு ஒரு கீழே வந்து ஒரு எரர் லைன் வருது. அப்போ இது எல்லாமே பைத்தான் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷன் 3 டைம். ஓகேங்களா? இல்ல சிங்கிள் கொட்டேஷன் ஏதாவது ஒண்ணு மேலையும் கீழவும் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு சேம் டைம் ஒரே இந்த மேலையும் கீழவும் ஒரே மாதிரி உங்களுக்கு இந்த கொட்டேஷன் வருங்க. மேலையும் கீழவும் நீங்க 3 டைம் மேல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கீழவும் கொடுக்கணும். ஓகேங்களா? டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், ஹலோ அப்படின்னு இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் கொட்டேஷன் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்க முடியும். மேலையும் எண்ட்லயும் பிகினிங்லயும் எண்ட்லயும். இப்போ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு, சும்மா அப்படி கொடுக்குறேன். இங்க நீங்க டபுள் கொட்டேஷன் 3 டைம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ரைட். அடுத்தது இது வந்து கமாண்ட்ஸுங்க. கமாண்ட்ஸுங்கிறது எதுக்காக அப்படி சொல்றேன்னா திரும்ப அது நீங்க ஒரு கோட பிளாக் பண்றதுக்கோ இல்ல ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்கோ இல்ல சைட்ல மென்ஷன் பண்றதுக்கோ எதுக்கு இது பைத்தான் படிக்காதுங்க. இந்த கமாண்ட்ஸ்குள்ள நீங்க எது கொடுத்தாலும் இந்த ஹேஷ்டேக் கொடுத்துட்டு போட்டாலும் சரி, இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்து அதுக்குள்ள நீங்க எது கொடுத்தாலுமே பைத்தான் ரீட் பண்ணாது. இப்போ நான் ரன் பண்ணா எதுவுமே அவுட்புட் வராது. பைத்தான் இதை ரீட் பண்ணாது. அதுதான் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது நான் பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக், கீவேர்ட்ஸ். பைத்தான்ல கீவேர்ட்ஸ். இதுல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குங்க. நமக்கு இதுல எல்லா கீவேர்ட்ஸும் நம்ம வந்து மெமரி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நம்ம ஒரு டாபிக் படிக்க இதுக்குள்ள இருக்கிற கீஸ் எல்லாம் படிப்போம். ஆனா நம்ம இதுக்குள்ள எல்லா கீஸும் நீங்க பார்ப்போம்னா முடியாது. ஒரு சில கீஸ் தான் பார்ப்போம். நீங்க இன்டெப்தா பைத்தான படிக்கணும்னா அப்போ வந்து இந்த எல்லா கீஸும் நீங்க படிப்பீங்க. ஒரு சில கீ மட்டும் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்ல ஏன்னா நான் எதுக்காக இது முன்னாடி சொல்றேன் அப்படின்னா, சார் நான் கிளாஸ் எத்தனை முடிச்சுட்டு சார் இந்த கீ எதுக்கு, இந்த கீ எதுக்கு, இந்த கீ எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஹை லெவல் அட்வான்ஸ்டு கீஸும் இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஒரு சில கீஸ் தான் மட்டும் பார்ப்போம். இது எல்லா கீஸும் நம்ம படிக்கிறதுக்கு 22 செஷன்ஸ் ஆகும். எல்லா கீஸும் நம்ம படிக்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய டாபிக். நம்ம ஒரு சில கீஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள இருந்து எடுத்துப்போம். இந்த கீஸ் எதுவுமே மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. நீங்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதான் இது வந்து பைத்தான் கீவேர்ட்ஸ். இப்போ பாருங்க இது எரர் அடிக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதையும் நான் என்ன பண்ணணும், இதை எனக்கு இப்போ நீ கமெண்ட் பண்ணிட்டேன், என்ன ஆகுது, பைத்தான் ரீட் பண்ணாது. சரி, எதுக்காக இப்போ பைத்தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னா, இதுல பாருங்க நல்லா கவனிக்கணும்.
இதுல மேக்ஸிமம் எல்லா கீவேர்ட்ஸும் லோவர் கேஸ்ல இருக்கு. லோவர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர். பைத்தான்ல நம்ம இப்படிதான் சொல்லுவோம். லோவர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எல்லாமே லோவர் கேஸா இருக்கு. அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில கீஸ் மட்டும் ஃபால்ஸ், இங்க நன், இங்க ட்ரூ, இது 3 மட்டும்தான் நமக்கு அப்பர் கேஸ்ல ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம மாத்தி ஃபால்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ல நீங்க வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பைத்தான் எடுத்துக்காதுங்க. ஏன் அப்படின்னா பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்க பாருங்க, நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எரர் அடிக்குங்க. இங்க எரர் அடிக்குது. இதுவே நான் வந்து இப்போ இதை வந்து எஃப் வந்து அப்பர் கேஸ்ல கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பர் கேஸ்ல கொடுத்தா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் அடிக்காது. எந்த ஒரு எரர் ரன் பண்ணா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஃபால்ஸ் வந்து எரர் அடிக்காது, அவுட்புட்டும் வராது. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இது என்னன்னா இது ஃபால்ஸ், அதே மாதிரி ட்ரூ, அப்புறம் நன். நீங்க கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்காதுங்க. செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்றதுக்கு பைத்தான்ல கமா யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க கமா, இங்க நீங்க போயிட்டு நன் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்காது. இது 3மே மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், மீதி எல்லாமே லோவர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? சரி, இது வந்து என்ன சொல்றோம், பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னன்னா அப்படி கொடுத்துக்கிறேன். கீவேர்ட்ல கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? சரி, இது வந்து பைத்தான் வந்து இங்க இப்படி கொடுத்துக்கலாம். பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, ஓகே. இப்போ இதுக்கு நமக்கு இது 3 மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், கேபிட்டல் லெட்டர் வரும், மீதி எல்லாமே லோவர் கேஸ்ல வரும். ரைட்டுங்களா? இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நம்ம பார்ப்போம், இப்போ ஒவ்வொரு கூட நம்ம பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும், இருக்கிற ஒவ்வொரு கீஸா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். எதுக்காக அந்த கீங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா? நம்ம படிக்கிற கீ வரைக்கும். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது பைத்தான்ல வேரியபிள்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். முதல்ல கமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் கீவேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பைத்தான் வேரியபிள்ஸ். இந்த பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணி வைப்போங்க. அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்ஸ் இருக்கு? பைத்தான் இதை ஸ்டார்ட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், வேரியபிள் எப்பவுமே ஆல்பாபெட்ஸ்ல தாங்க இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க என்ன இருக்கு, A to Z, அப்பர் கேஸ்ல A to Z, அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர். இது மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், இதுக்குள்ள ஒரு வேரியபிளா நீங்க முதல்ல அசைன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்பர் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க அண்டர்ஸ்கோரோ இல்ல ஆல்பாபெட்ஸோ முன்னாடி கொடுக்கணும். டைரக்டா நம்பரை வேரியபிளா கொடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்த கீவேர்ட்ஸ்ல எதுவுமே உங்களுக்கு நம்ம கீவேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ்ல எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, வேரியபிளா கொடுக்க கூடாது. அதே மாதிரி நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அண்டர்ஸ்கோரை தவிர மீது எதுவுமே உங்களுக்கு என்ன வரக்கூடாது, வேரியபிளா கொடுக்க கூடாது. ஓகேங்களா? வேரியபிளா கொடுக்க கூடாது. இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? இதான் ரூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், ஏங்கிறது வேரியபிள், ஈக்குவல் அப்படிங்கிறது இது அசைன் சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணா பார்ப்போம், ஆப்ரேட்டர்ஸ் படிக்கிறப்ப அதை பத்தி பார்ப்போம். இதுக்குள்ள இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 100 கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை நான் ரன் பண்ணா எந்த எரரும் வராதுங்க. ஏன்னா இது ஒரு வேலிட் வேரியபிள். ஏங்கிறது ஒரு வேலிட் வேரியபிள். இதுவே இப்போ நான் என்ன பண்றேன், 1ன்னு சொல்லி கொடுத்து இதுக்குள்ள ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ 50.5
55 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்படி குடுக்குறப்போ நான் அத ரன் பண்ணா எரர் அடிக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன வருது சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வருது. நீங்க ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. எங்க எந்த இடத்துல எரர் காமிக்குது இந்த இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிக்குதா? 1ங்கிறது அது என்ன எடுத்துக்குது? அது எடுத்துக்கல. அது வேரியபிளா அது எடுத்துக்கவே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி ஏ அப்படின்னு குடுத்துக்கலாம். A1 அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு வேலிட் வேரியபிள்ங்க. A1 அப்படிங்கிறது ஒரு வேலிட் வேரியபிள். ஏன்னா, இங்க என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பர் குடுக்குறதுக்கு முன்னாடி அப்போ ஆல்பபெட்ஸோ இல்ல ஒரு அண்டர் ஸ்கோரோ நாம குடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி இங்க பாருங்க. வெறுமனே அண்டர் ஸ்கோர் மட்டும் குடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதுக்குள்ள வேல்யூ குடுத்துக்கலாம். ஹலோ அப்படின்னு குடுக்கலாம். இந்த ஹலோ இந்த மாரி குடுக்குறப்ப வேரியபிள்க்கு என்னடா ஒரு வேல்யூவா குடுக்குறப்ப, இங்க நீங்க என்ன பண்ணிக்கணும்? 2 கொட்டேஷன் போட்டுக்கணும். அத ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவாங்க. அத பத்தி நம்ம டீப்பா படிக்க போறோம். இப்போ இங்க வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து இன்டிஜர் வேல்யூ சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொண்ணா நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாரி குடுக்கணும். நீங்க குடுக்கல அப்படின்னா எரர் அடிக்கும். இப்ப பாருங்க அண்டர் ஸ்கோர் குடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆகுது? இது எந்த ஒரு எரரும் அடிக்கல. அண்டர் ஸ்கோர் ஒரு வேலிட் வேரியபிள். வேலிட் வேரியபிள். பாருங்க நான் சிஎல்எஸ் குடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியிற மாரி. ஓகேங்களா? அதே மாரி இப்ப நம்ம பார்த்த கீவேர்ட்ஸ் எதுவுமே குடுக்கக்கூடாதுங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப அண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. நம்ம இங்க பார்த்ததுல, இங்க கீவேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இருக்கு. நெறைய இருக்கு. ஆர், நாட் நெறைய இருக்கு. இதுல அண்டுங்கிறது நமக்கு ஒரு கீவேர்ட். எங்க இருக்கு அண்டு? ஓகே. இங்க அண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ இது மாரி நெறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த கீவேர்ட நம்ம தெரியாத்தனமா என்ன பண்ண முடியாது? இப்போ இதுக்குள்ள போயிட்டு எனக்கு ஆம் வேர்ல்டுன்னு சொல்லி குடுக்குறேன். இப்படி குடுத்தா அது எடுத்துக்காதுங்க. இது இன்வாலிட் வேரியபிள். அப்போ இது வேலிடா மாத்தணும்னா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு அண்டர் ஸ்கோர் குடுத்துக்கலாம். அண்டர் ஸ்கோர் குடுத்துட்டா இது ஒரு வேலிட் வேரியபிளா மாறிடும். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும், எதுக்கு சார் அண்டர் ஸ்கோர் மட்டும் நமக்கு வேலிடா இருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்போ இப்போ ஏ ஒயிட் ஸ்பேஸ் பி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்படி ஒரு வேரியபிள் நம்ம குடுக்க முடியாதுங்க. ஏ ஒயிட் ஸ்பேஸ் ஒரு பியோ, இல்ல ஏக்குள்ள இப்படி ஒரு பெர்சன்டேஜ் பியோ எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது. எங்கேயுமே இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எப்பவுமே வரக்கூடாது. இதுக்குள்ள நான் போயிட்டு ஒரு 300 சொல்லி ரன் பண்ணேன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? எரர் அடிக்கும். சின்டாக்ஸ் எரர். ஓகேங்களா? நீங்க எங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்குது. இங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த வேரியபிள்ல தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்? சார் எனக்கு ஏவும், பியும் வேரியபிளா வரணும் சார் அப்படின்னா, இங்க ஒரு அண்டர் ஸ்கோர் குடுத்துக்கணும். இப்படி குடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு வேலிட் வேரியபிள். புரிஞ்சுதுங்களா? இப்ப வேரியபிள்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வேரியபிள்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒரு டப்பா. நம்ம வீட்ல இருக்கிற கிச்சனுக்குள்ள இருக்கிற ஒரு டப்பா. அந்த பாக்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அதுக்குள்ள சுகர், சால்ட் அப்புறம் வந்து நமக்கு தனித்தனியா ஜீரகம், மஞ்சள் தூள்னு தனித்தனியா ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி தாங்க இந்த வேரியபிள்ங்கிறது. ஒரு வேரியபிள்ல ஏங்கிற வேரியபிள்ல 100ன்னு இருக்கு. இப்போ எனக்கு வந்து எனக்கு வீட்ல இருந்து எனக்கு வந்து மஞ்சள் பொடி வேணுங்க அப்படின்னு கேட்டா, வீட்ல இருக்கவங்க மஞ்சள் டப்பாவ எடுத்து தான் அதுக்குள்ள இருக்கிற மஞ்சள் பொடி எடுப்பாங்களே தவிர, டைரக்ட்டா மஞ்சள் பொடி எங்கேயும் தனியா வச்சிருக்க மாட்டாங்க. ரைட்டா? அந்த மாரி ஒரு வேல்யூவ சேவ் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேரு தான் வேரியபிள் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ரைட். இதுல மல்டி வேரியபிள்லாம் கூட இருக்குங்க. இப்போ ஏ, பி, சி இப்படியும் குடுத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள இப்ப சின்னு சொல்லி குடுத்துட்டு, இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வேரியபிளா குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இதுக்குள்ள 100, ஹாய், ட்ரூ அப்படின்னு குடுக்குறேன். ட்ரூங்கிறது ஒரு வேல்யூ தான். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க? பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இது 3 வேரியபிளும் தனித்தனியா இப்ப ஏ கால் பண்ணா 100 வரும். இங்க ஆல்ரெடி 100 இருக்கா? நான் இங்க 500 குடுத்துக்கிறேன். ஏவ கால் பண்ணீங்கன்னா 500 வரும். இப்ப பிய கால் பண்ணீங்கன்னா ஹாய்ன்னு வரும். சிய கால் பண்ணீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நான் பிரிண்ட்க்குள்ள போயிட்டு, நான் உங்களுக்கு பிரிண்ட்ட பத்தி தனியா படிப்போம். அது பெரிய டாபிக்கு. இப்போதைக்கு நான் ஏன்னு கால் பண்றேன். ஓகேங்களா? ஏ ஏன்னு கால் பண்ணி நான் ரன் பண்ணா, பாருங்க அதுக்குள்ள என்ன இருக்கு? 500 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதே மாரி நான் வந்து பிய கால் பண்றேன். கால் பண்ணா என்ன வரும்? அதுக்குள்ள ஹாய்ன்னு இருக்கு. அதே மாரி நான் என்ன பண்றேன்? சிய கால் பண்றேன். சிய கால் பண்ணா என்ன இருக்கு? அதுக்குள்ள ட்ரூ இருக்கு. இந்த 3 வேரியபிளையும் ஒரே டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்க்குள்ள ஏ, பி, சி இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்க முடியும். இப்ப ரன் பண்ணீங்கன்னா பாருங்க. ஹாய் 500 ஹாய் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர்ந்தே வருது.
ஓகேங்களா? இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இந்த இடத்துல இப்போ நான் 3 வேரியபிள் குடுத்துருக்கேன். 4வதா ஒரு வேல்யூ நீங்க குடுக்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 300 நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரன் பண்ணா எரர் அடிக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க 3 வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனா 4வதா ஒரு வேல்யூ குடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறது ஒரு டாபிக். ஓகேங்களா? இது இது தப்பு. இது மாரி குடுக்கக்கூடாது. நீங்க 3 வேரியபிள் குடுத்தா 3 வேல்யூ தான் நீங்க குடுக்க முடியும். ஓகேங்களா? சரி. ரைட். இது வந்து வேரியபிள்ங்க. வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரைட். ஓகேங்களா? அப்போ எனக்கு இத வந்து பைத்தான் ரன் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நான் ரன் பண்ணேன்னா, திரும்ப திரும்ப எனக்கு இந்த அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, நான் சிஎல்எஸ் குடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? திரும்ப திரும்ப இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிரிண்ட்க்குள்ள இருக்கிறது எல்லாமே அவுட்புட் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து இது எதுவுமே எனக்கு பைத்தான் என்ன பண்ணக்கூடாது? ரன் பண்ணக்கூடாது. சும்மா அப்படி வச்சுக்கிறேன். ஒண்ணா வச்சுக்கிறேன். தனித்தனியா வேண்டாம். ரைட். இது எல்லாமே எனக்கு பைத்தான் என்ன பண்ணக்கூடாது? ரன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் ஒண்ணும் இல்ல. இத அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இத 3 டைம் இப்படி குடுத்துர்றேன். அவ்வளோதான். இப்ப என்ன ஆகாது? பைத்தான் வந்து உங்களுக்கு இத நான் ரன் பண்ணா ரன் பண்ணாதுங்க. அவுட்புட்டே வராது. இப்ப ரன் பண்ணி பாருங்க. எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. இத கமாண்ட் பண்ணிட்டேன். இத பிளாக் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவ மட்டும் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுல எதனா டவுட் இருக்குங்களா? டவுட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். ரைட். ஒரு ரைட். சாரி கைஸ் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். 2 மினிட்ஸ். டேட்டா டைப்ஸ். பைத்தான்ல நமக்கு ஒரு 5 டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. டேட்டா டைப்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இன்டிஜர், ஸ்ட்ரிங் அதெல்லாம் தான் டேட்டா டைப் சொல்லுவாங்க. பைத்தான் டேட்டா டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகே. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? நமக்கு இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 4 தாங்க. இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன். இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். மத்தபடி அத பத்தி நம்ம எங்கேயும் படிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி அத பத்தி நம்ம எங்கேயும் படிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? சரி. முதல்ல நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து இன்டிஜர். இந்த இன்டிஜர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்பர் தாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப்ல ஒண்ணும் இல்லைங்க. சும்மா 100. இதுவே நீங்க மைனஸ்லயும் குடுக்கலாம். -100 ஓகேங்களா? இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படிலாம் குடுக்குறோம் இல்லையா? இதேதான் -1, 2, 3, 4, 5 குடுக்குறது எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்? ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு வேல்யூ குடுக்குறேன். இப்போ 200 குடுக்குறேன். ஏங்கிற வேரியபிள்ல 200 குடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. எரரும் அடிக்காது. ஆனா இது எனக்கு என்ன டேட்டா டைப்ன்னு வேணும். இப்போ பாருங்க, நான் பிரிண்ட்குள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ அப்படின்னு சொல்லி குடுத்தா நமக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துரும். ரைட்டுங்களா? ஏன்னு சொல்லி குடுத்தா 200 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஆனா இது என்ன டேட்டா டைப்ன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணலாங்க? இதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்குங்க. கமா டைப் ஆஃப் ஏ. இதுக்குள்ளயே குடுத்துக்கலாம். ஒரே பிரிண்ட்க்குள்ள பிரிண்ட்ங்கிறது அவுட்புட்டுக்காக அந்த பிரிண்ட்ட பத்தின டீப்பா நம்ம படிப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரிண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இதுக்குள்ளார ஏ அப்படின்னு சொல்லி குடுத்தா, அந்த ஏக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது அவுட்புட் வரும். சரி அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு, டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அதுக்குள்ளார உங்களுக்கு அது ஒரு இன்டிஜர் அப்படின்னு வரும். இன்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் இன்டிஜர். இந்த கிளாஸ்ங்கிறது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது ஏன்னா இந்த பைத்தான கிரியேட் பண்ணதே கிளாஸ வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வேற டாபிக் இது. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா இன்டிஜர். இன்ட் அப்படின்னா அதோட ஷார்ட் வெர்ஷன் இன்ட் அப்படின்னு குடுப்பாங்க. இன்டிஜரோட ஷார்ட் வெர்ஷன் இன்ட்ன்னு சொல்லி குடுப்பாங்க. ஓகேங்களா? இது நீங்க நெகட்டிவ்ல குடுத்தாலுமே ஓகே தான். இப்போ நான் என்ன பண்றேன்
A1 அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன்? -200 அப்படின்னு சொல்லி குடுத்தாலும் ஓகே தான். இங்க நான் என்ன பண்றேன்? A1 அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள நான் குடுத்துட்டா கூட போதும். இதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும்? 2 சாரி. இப்படி நீங்க ஷிஃப்ட் என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க இந்த இடத்துல பவர் ஷெல்
சார் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். பார்த்துட்டு. ஓகே. ஓகே. காய்ஸ் சாரி, வாய்ஸ் மியூட்ல இருந்திருக்கு. ரைட்டா? சரி, நான் திரும்ப சொல்றேன். 1 செகண்ட் இருங்க. நான் திரும்ப கிளாஸ் எடுக்கிறேன். மியூட்ல போடவே இல்லையே. கைஸ் சொல்லுங்க. சாரி, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். எப்போது வந்து வாய்ஸ் உங்களுக்கு மியூட்ல இருந்திருக்கு? யாரோ 10 மினிட்ஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே சார் நீங்க ப்ளாட் ஸ்டார்ட் பண்ண உதய போயிடுச்சு. வேரியபிள் சொன்னீங்கல அங்கேயே. பிரிண்ட் டைப் பீன்னு சொன்னீங்கல. டேட்டா டைப் ஃப்ளோட்ல இருந்து சார். ஓ, இந்த டேட்டா டைப் இங்க ஆரம்பத்துல இருந்தா? ஆமா. இல்ல சார், இன்டிஜருக்குள்ளே அந்த யாருக்கு மீட் ஆயிட்டீங்க அதுக்கு அப்புறம் சார் டைப் பீன்னு சொன்னீங்கல சார். டைப் பண்ணி பிரிண்ட் வந்து என்ன டேட்டா டைப்னு பாக்குறது. அதுக்கப்புறம் வரவே இல்ல. இன்டிஜருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போகவே இல்ல. அது இன்டிஜரோட காலி. அங்கேயே நின்னுட்டு இருக்கோம். ஓகே இல்ல இங்க தவறுதலா என் கைப்பட்டு அதனால இங்க சாரி. ஓகே சரி, ஃபைன். ஓகே நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே டன். சரி, இதை திரும்ப கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஓகே தான். சரி, ஓகே. நான் திரும்ப சொல்றேன். பைத்தான்ல நமக்கு டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு முன்னாடி வேரியபிள் பார்த்தோம் இல்லைங்களா? பைத்தான் வேரியபிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டேட்டா டைப் இருக்குங்க. டேட்டா டைப்ல வந்து மொத்தம் 5 டேட்டா டைப் இருக்கு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்டிஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நியூமரிக் வேல்யூ. இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா. நம்ம இப்படி என்ன பண்ணிக்கலாம்? இதை நான் எடுத்துக்கலாம் ஈஸியா. நான் என்ன பண்றேன், எடுத்துட்டா உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் எங்க பண்றேன், ஏக்குள்ள பாருங்க, எனக்கு பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிரிண்ட் ஏன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த டேட்டா டைப் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து இப்போதைக்கு எடுத்துறேன். இப்போ ஏ சொல்லி ரன் பண்ணீங்கன்னா அது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஏக்குள்ள என்ன இருக்கு, 100 இருக்கு. 100 ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு அவுட்புட். 200 ரைட்டா? உங்களுக்கு கிடைக்கு அந்த 200ங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் வரும். இதுவே நான் இதை எப்படி இன்டீஜர் வரும்னு சொல்லி பார்க்கணும்னா, இங்க கமா போட்டு டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு வந்துடும். சரி, ஓகே டன். அடுத்தது, அதாவது ஒரு டெசிமல் வேல்யூ இல்லாம வர்றது ரவுண்ட் வேல்யூ எல்லாமே இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஃப்ளோட் பார்ப்போங்க. ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து நம்ம டெசிமல் வேல்யூ வந்தா அது எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இந்த டெசிமல் வேல்யூ வந்தா அது எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றேன். இப்போ 50.55 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட்டுங்க. 50.55 அப்படிங்கிறது ஃப்ளோட். நான் வேரியபிள் என்ன பண்றேன், பி தானே வேரியபிள், அதை கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் பின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, இதுக்குள்ள 50.55 இது ஒரு ஃப்ளோட் அப்படின்னு வருது. ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ரைட்டுங்களா? சரி, இது நெகட்டிவ்ல கொடுத்தாலும் சரி, இப்போ மைனஸ் B1 சொல்லி கொடுத்தாலும் அது நெகட்டிவ் வேல்யூ இல்லையா? அதுவும் ஃப்ளோட் தான் வருங்க. அதுவும் ஃப்ளோட் தான் வரும். ரைட்டுங்களா? இதுவும் ஃப்ளோட் டேட்டா டைப். பார்த்தீங்கன்னா -50.55 ஃப்ளோட் டேட்டா டைப் வருது. சரி, ஓகே டன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளோட். அடுத்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பைத்தான்ல இல்லைங்க. நம்ம பைத்தான்ல இருக்கு, பட் ஆனா இதை எங்கேயுமே நம்ம படிக்க போறது கிடையாது.
நான் இதுக்காக திரும்ப சொல்றேன், ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. என்னன்னா இது வந்து நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சி ஈக்குவல் நான் பண்ண 10J அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இது என்ன பண்றோம், இங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்க நார்மலா I ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. இந்த ரூட் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லி வந்தாவே என்னன்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஐயும் வரும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ -1ஓ -2ஓ சம்திங் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூல வரணும். அப்படி இருந்தா அது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைத்தான்ல அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதுங்க. எந்த ஒரு நம்பருக்கு பின்னாடியும் ஜேன்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். பிரிண்ட் சி டைப் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் காம்ப்ளெக்ஸ். இது வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் பைத்தான்ல நீங்க ரியல் டைம்ல பைத்தான் வந்து ஃபுல்லா கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் தான் தெரியும். பட் மற்றபடிலாம் இது வந்து எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்துக்கு பின்னாடி ஜே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நம்பருக்கு பின்னாடி ஜேன்னு வந்தா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங். ரைட்டுங்களா? ஸ்ட்ரிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். 2 கொட்டேஷனுக்குள்ள எது கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்குங்க. அது நம்பரா இருக்கட்டும் இல்ல ஆல்பபெட்ஸா இருக்கட்டும், எது கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கு. அது டபுள் கொட்டேஷனா இருக்கலாம் இல்ல சிங்கிள் கொட்டேஷனா இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டபுள் கொட்டேஷன் ஏன்னு கொடுத்துருக்கேன், இங்க சிங்கிள் கொட்டேஷன் ஏன்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நீங்க எது கொடுத்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ ரன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, பிரிண்ட் டி டைப் ஆஃப் டி. ஓகேங்களா? இங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எஸ்டிஆர் அப்படின்னு வரும். நிக்நேம் வந்து எஸ்டிஆர் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்ங்கிறது அதர் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ நீங்க மைனஸ்ல கொடுத்தாலும் சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா D1 கொடுக்குறேன், இது ஒரு நம்பர் வேல்யூ. இப்போ நீங்க ரன் பண்ணாலும் இதுவும் வந்து இது உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். இதே இந்த கொட்டேஷனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவாங்க, இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொட்டேஷனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா இன்டீஜர் நம்பர். இந்த நம்பரை வச்சு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் என்னவும் பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சு பண்ணிக்கலாம். ஆனா அது ஸ்ட்ரிங்கா இருந்தா அதெல்லாம் பண்ணாதுங்க. இப்போ பாருங்க, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, 100ங்கிறது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 100ங்கிறது ஸ்ட்ரிங் வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்க முடியும். 100 சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு 200 அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? 200 சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஆனா இதுவே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், இது இன்டீஜருக்கும் ஆட் ஆகுது. இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா இருந்ததுன்னா உங்களுக்கு இதை ஆட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரிங், இது கூட எனக்கு ஒரு +10 ஆட் பண்ணுங்கன்னு சொன்னா எரர் அடிக்குங்க. ஓகேங்களா? என்ன ஆகுது, 10 ஆட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் ஆட் ஆகாது. நாட் இன்டீஜர் 10ங்கிறது நாட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஓகேங்களா? இந்த 100ங்கிறது நாட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. அப்போ இப்படி பண்ண முடியாது. இதான் ஸ்ட்ரிங்குக்கும் இன்டீஜருக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர் வந்து அது ஒரு எழுத்தா தான் எடுத்துக்குமே தவிர இன்டீஜர் அது ஒரு ஒரு நார்மல் நம்பரா எடுத்துக்காது. நார்மல் நம்பரா இது எடுத்துக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்க்க போறது நம்ம பூலியன். அடுத்து நான் பார்க்க போறது பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரும். இதுக்குள்ள நீங்க எது கொடுத்தாலுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் இதான் வரும். இதான் பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் ஒரு இ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் சும்மா என்ன பண்றேன், ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட டேட்டா டைப் நான் கேட்குறேன், பிரிண்ட் இ டைப் ஆஃப் இ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஓகேங்களா? ட்ரூ, இது வந்து பூலியன்.
இது வந்து பூல் அப்படின்னா பூலியன் அப்படின்னு அர்த்தம். இது நீங்க ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஃபால்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகணும், இப்போ E1க்குள்ள நான் போயிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ E1 சொல்லி செக் பண்ணிக்கணும், அது என்ன ஆகும், பூலியன் அப்படின்னு அவுட்புட் வரும். நம்ம இருக்கிறது மொத்தம் 5 டேட்டா டைப் தான். அதுல ஒண்ண நம்ம பார்க்க மாட்டோம், தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம். மீதி எல்லாமே யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் இது எல்லாமே, பூலியன் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? அடுத்து நம்ம பார்க்க போறது பிரிண்ட். அடுத்து நான் பார்க்க போறது பிரிண்ட். ஓகேங்களா? பிரிண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நம்ம இப்ப பார்த்தோம் பிரிண்ட். பிரிண்ட் என்ன ஆச்சு? நமக்கு அதுக்குள்ள எதை கொடுத்தாலுமே அவுட்புட் வருங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ள இந்த பிரிண்ட்டுக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள்குள்ள அசைன் பண்ணி தான் கொடுத்தோம், ரைட்டுங்களா? ஒரு வேரியபிள்குள்ள அசைன் பண்ணி அதை நம்ம கேட்கலாம். அந்த வேரியபிளை கால் பண்றப்ப அவுட்புட் வருது. ஆனா இங்க நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த 100யும் 200யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா 100 + 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், 150ன்னு அவுட்புட் வரும். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க கொடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்க முடியும். சரி, நீங்க எதை கொடுத்தாலுமே அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி வேரியபிள்குள்ள அசைன் பண்ண அவசியம் இல்லை. அப்படியே நீங்க உங்களுக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ள எல்லா ஆப்ஷனும் இதுக்குள்ள இருக்கு. பிரிண்ட்டுக்குள்ள எல்லா ஆப்ஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள பண்ணிக்க முடியும். இந்த பிரிண்ட்டை பத்தி நம்ம இன்னும் டீப்பா படிப்போம். பிரிண்ட்டை பத்தி நம்ம இன்னும் டீப்பா படிப்போம். ஓகேங்களா? 1 செகண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பிரிண்ட்டுக்குள்ள எஸ்கேப் சீக்வன்சஸ் சொல்லுவாங்க. பாருங்க, பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஹலோ வேர்ல்ட் கொடுக்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் அவுட்புட் வரணுங்க. எனக்கு அவுட்புட் வந்து இங்க ஒரு ஸ்லாஷ் அவுட்புட் வரணும் அப்படின்னு கேட்குறேன். ஒரு ஸ்லாஷ் எனக்கு இது மாதிரி அவுட்புட் வரணுங்க அப்படின்னு கேட்குறேன். இப்படி ஒரு ஸ்லாஷ் அவுட்புட் வரணும். எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு மட்டும் இப்படி எனக்கு 2 ஸ்லாஷ்குள்ள வரணும்னு கேட்குறேன். இப்படி கொடுக்கும்போது எரர் அடிக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுது, எரர் அடிக்குது. இப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்க டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணா பாருங்க, எனக்கு இங்க பாருங்க ஹலோ ஸ்லாஷ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்லாஷ். இந்த வேர்ல்டு மட்டும் எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஸ்லாஷ்குள்ள அவுட்புட் வந்துருச்சு, 2 ஸ்லாஷ்குள்ள வந்துருச்சு. அப்போ நீங்க ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும், கூட 2 ஸ்லாஷ் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்படியே நான் பண்றேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். சரி, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. பிரிண்ட்டுக்குள்ளார எனக்கு ஒரு கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் அப்படி கொடுக்குறேன், ஒரு 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 ஸ்ட்ரிங்குக்குள்ள நான் அப்படி கொட்டேஷன் கொடுத்து ஐ ஆம் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறப்ப பாருங்க, உங்களுக்கு இங்க ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும் இல்லையா? இப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு எரர் அடிக்குங்க. ஏன்னா இந்த கொட்டேஷன் இதோட முடிஞ்சிருச்சு, இங்க ஒரு கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகல, கொடுக்கல, இங்க முடியுது. அப்போ இங்க ஒரு எரர் இருக்கும். ரன் பண்ணா நமக்கு என்ன ஆகும், ஒரு எரர் வரும். என்னது, நீங்க ஒரு கொட்டேஷனை மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு இந்த கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணும் இல்லையா, ஐக்கு பக்கத்துல கொட்டேஷன், அங்க ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா என்ன ஆகும், ஒரு பிரிண்ட் ஐ ஆம் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். இதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்சஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிரிண்ட், இதெல்லாம் பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிறது. எனக்கு இப்போ டபுள் ஸ்லாஷ் வரணுங்க. பிரிண்ட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த ஹலோங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு டபுள் ஸ்லாஷில் கொடுங்க. எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹலோங்கிற வார்த்தை எனக்கு டபுள் ஸ்லாஷில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த ஹலோங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும் போது, இப்போ எனக்கு வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு, எனக்கு இந்த ஹலோங்கிற வார்த்தை மட்டும் இப்படி கொட்டேஷனுக்குள்ள பிரிண்ட் ஆகும். இப்படி கொட்டேஷனுக்குள்ள
பிரிண்ட் ஆகணும்னு சார் கேட்குறேன். ஆனால் நமக்கு எரர் அடிக்குதுங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்லாஷ் லைன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்லாஷ் லைன் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் அடிக்காது. ஹலோங்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 கொட்டேஷனுக்குள்ள அவுட்புட் வந்துருச்சு. 2 கொட்டேஷனுக்குள்ள அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு வந்து என்ன வேணும், எனக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வேணுங்க. இப்போ அடுத்தடுத்த லைன்ல அவுட்புட் வரணும்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ ஹலோ வேர்ல்டு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இது எப்படி அவுட்புட் வரணும், ஹலோ ஒரு லைனாகவும் வேர்ல்டு ஒரு லைனாகவும் வரணுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ இங்க வந்து நீங்க /n அப்படின்னு கொடுத்துக்கலாம், நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு அடுத்தடுத்த அவுட்புட் வந்துருச்சு. அடுத்தடுத்த லைன்ல அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் நமக்கு வந்து டேப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பிரிண்ட்டுக்குள்ள. இது எல்லாமே பிரிண்ட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். இங்கே இன்டீஜர் ஃப்ளோட்லாம் கொடுக்கக்கூடாது, எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள போயிட்டு திரும்ப நான் என்ன பண்றேன், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க /t கொடுத்துக்கலாம். டீனா டேப், நம்ம கீபோர்டில் இருக்கிற டேப் தாங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இப்படி டேப் மாதிரி கொடுத்துரும். ஹலோ ஒயிட் ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வருது. நம்ம கீபோர்டில் கொடுக்குற அந்த டேபோட ஸ்பேஸ் என்னவோ அது மட்டும் கொடுக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாமே எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இதுல இன்னொன்று இருக்கு, அதையும் சொல்லி கொடுத்துறேன். இதுக்குள்ள எண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எண்ட் அண்ட் செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டு செப்பரேட்டர்ஸ் இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போறது செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பார்ப்போம், எண்ட் அண்ட் செப்பரேட்டர்ஸ். முதல்ல என்ன பண்றேன், இங்க பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு 1, 2, 3, 4, 5 அகைன் திரும்ப என்ன பண்றேன், பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள நான் என்ன கேட்கிறேன், 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த கமாங்கிறது செப்பரேட்டுங்க. நான் ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் நான் செப்பரேட் பண்றதுக்கு இங்க கமா தான் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஆனா இதை நான் ரன் பண்ணும் போது பாருங்க, உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, ரெண்டுமே கமாவே இல்லாம வருது. 1, நான் இங்க 1, 2, 3 கமான்னு கொடுக்குறேன். ஆனா இங்க என்ன வருது பாருங்க, கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குது. இங்க நம்ம பைத்தான் இதை நீங்க ரன் பண்ணும்போது பாருங்க, இந்த கர்சர் வச்ச உடனே இந்த இடத்துல பாருங்க செப்பரேட்டாஸ் அப்படிங்கிறது என்ன வருது உங்களுக்கு, செப்பரேட்டாஸ் ஒயிட் ஸ்பேஸ் தான் வருது, நன் ஒயிட் ஸ்பேஸ். அப்போ டிஃபால்ட்டாவே பைத்தான்ல என்ன பண்ணியிருக்கான், ஒரு செப்பரேட்டாஸ் வந்து நம்ம கமா கொடுத்தா அது ஒயிட் ஸ்பேஸை கொடுக்குங்க, கமா கொடுத்தா அது நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ நான் மாத்திக்கலாம், இல்லை சார் எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். அவங்க ஸ்டெப் ஈக்குவல்ட் இங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமா அப்படியே கொடுத்துக்கலாம். எனக்கு கமா தான் பிரிண்ட் ஆகணுங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இப்போ 1, 2, 3, 4, 5 கமா அப்படின்னு சொல்லிட்டு கமா கொடுத்து அவுட்புட் வருது. ஓகேங்களா? சரி, இது நீங்க மாத்திக்க என்ன கொடுத்துக்கலாம். நீங்க கமா தான் கொடுக்கணுமாலாம் கிடையாது, நீங்க ஒரு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாரை கொடுக்குறேன், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செப்பரேட்டாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 ஸ்டார் ஸ்டார், 2 ஸ்டார் ஸ்டார், 3 ஸ்டார் ஸ்டார், 5 ஸ்டார் ஸ்டார் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார் கொடுத்து அவுட்புட் வருது. ரைட்டுங்களா? இது வந்து என்ன சொல்றோம், செப்பரேட்டாஸ் அப்படின்னு சொல்றேன். இது வந்து செப்பரேட்டாஸ். இன்னொன்று இருக்குது எண்டுங்க. எண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ண போறோம். எண்டுங்கிறத அதிகமாக நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறோம். அடுத்தது நான் பார்க்க போறது எண்டு. இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு 1, 2, 3, 4, 5 ஓகேவா? அகைன் திரும்ப நான் என்ன பண்றேன், பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு 6, 7, 8, 9, 10 சரிங்க. இப்போ நான் 2 பிரிண்ட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் லைன் பிரிண்ட் கொடுக்கும், அடுத்த என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு லைன் கொடுத்துரும். இப்போ அப்படிதான் அவுட்புட்டே வரும் இல்லையா? நான் 2 பிரிண்ட் கொடுக்குறது 2 பிரிண்ட் ஒண்ணா வந்துடும், அடுத்தடுத்த லைன்ல வந்துடும். நான் இப்போ என்ன கேட்கிறேன், இல்லை சார் எனக்கு இந்த 6, 7, 8, 9, 10 எல்லாமே எனக்கு 5 கூடவே சேர்ந்து வரணும், 5 கூடவே
சேர்ந்தே வரணும். நான் தனித்தனி லைன் பிரிண்ட் கொடுத்தாலும் அது தனித்தனியாக தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஆனா எனக்கு ஒரே லைன்ல சேர்ந்து வரணும்னு நான் கேட்கறேன். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள பாருங்க, இந்த கர்சர் இங்க வைக்கும் போது இங்க எண்டுன்னு இருக்கா? எண்டுங்கிறது என்ன பண்ணுது? இங்க இந்த ஒரு பிரிண்டோட எண்டுல ஸ்லாஷ் என், இப்ப நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஸ்லாஷ் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, அதுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ கமா எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் எனக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுங்க. 2 ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒயிட் ஸ்பேஸ் வேணும். இதுக்குள்ள 2 ஸ்ட்ரிங் ஒட்டி இருந்தா எம்டி ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இது தனித்தனியா இருந்தா ஒயிட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரன் பண்ணா பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லைனாவே அவுட்புட் தனித்தனி பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்திருந்தாலும் அது நமக்கு ஒரே லைனா அவுட்புட் வருதுங்க. ஒரே லைனா அவுட்புட் வருது. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஸ்கிரீனா ஷேர் ஆகுது இல்லையா? ரைட். சரி, ஓகே. அடுத்தது இது நீங்க அடுத்த லைன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு 6, 7, 8, சரி வேண்டாம், நம்ம 11 12 கொடுப்போம். 11 12 13 14 15 இப்படி கொடுக்குறேன். இப்படி ரன் பண்ணீங்கன்னா இது தனி லைனா தான் அங்க வரும். இது எனக்கு தனி லைனா தான் வரும். இப்போ எனக்கு இதுவும் எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரே லைனா வரணும்னா அப்ப இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த எண்டை மாத்திக்கணும். எண்டு ஈக்குவல் நான் இதுக்குள்ள என்ன பண்றேன்? ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்காம சும்மா ஒரு ஐஃபன் கொடுக்குறேன். சும்மா ஒரு ஐஃபன் கொடுக்குறேன். நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஐஃபன் போட்டு இங்க 10க்கும் 11க்கும் இடையில ஒரு ஐஃபன் வந்துடும். இங்க 5க்கும் 6க்கும் இடையில என்ன இருக்கு? ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. இங்க நான் ஒயிட் ஸ்பேஸை கூட மாத்திக்கலாங்க, நீங்க உங்க விருப்பம் தான். இதை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஐஃபன் கொடுத்துட்டீங்கன்னா அங்க ஐஃபன் வந்துடும், ஒரு ஐஃபன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 5க்கும் 6க்கு நடுவில் ஒரு ஐஃபன் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை நம்ம அடிக்கடி பார்ப்போங்க. அதனால எப்பவும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த எண்டு செப்பரேட்டாஸ், இந்த என்ன சொல்லுவாங்க, எஸ்கேப் சீக்வன்சஸ், இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே பிரிண்ட்டுக்குள்ள இருக்குங்க. இது எல்லாமே இந்த பிரிண்ட்டுக்குள்ள இருக்கிறது தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பிரிண்ட்டை பத்தின டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணாச்சு? பார்த்தாச்சு. பிரிண்ட் பத்தின பிரிண்ட்டுங்கிறது என்ன? அதுக்குள்ள கொடுக்கறத நம்ம அவுட்புட் கொடுக்கும். அதுக்குள்ள இது இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. ரைட். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இது புரிஞ்சுதுங்களா? முதல்ல சொல்லுங்க. ஓகே, சரி. டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கலாம். ரைட். டிஎல்எஃப். அடுத்து நான் பார்க்க போறது ட்ரியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ட்ரியோ அப்படின்னா இதுல பாருங்க, வேல்யூ ஐடி டைப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் தான். ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஐடி டைப் இதெல்லாமே ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இது வந்து ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரியோன்னா பேர்ல இருக்கு பாருங்க, வேல்யூ ஐடி டைப், வேல்யூ ஐடி டைப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன், ஏ அப்படி ஒரு வேரியபிள், இதுக்குள்ள நான் சும்மா ஒரு 100 கொடுக்குறேன். இது நமக்கு தெரியும், ஏங்கிறது வேரியபிள், 100ங்கிறது வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஈக்குவல்ங்கிறது அசைன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், முதல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு ஏன்னு சொல்லி கொடுத்தா ஏவை பிரிண்ட் பண்ணும். ஏக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வேல்யூ இருக்குங்க, 100. சரி, இதை நான் டைப்னு கேட்குறேன். இப்போ பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைப்னா என்ன பண்ணும்? எனக்கு அந்த டேட்டா என்ன டேட்டா டைப்ல இருக்கு, அந்த ஏங்கிறது என்ன டேட்டா டைப் அதுக்குள்ள இருக்குன்னு தான் காமிக்கும். என்னவா இருக்கு? இன்டீஜரா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்டீஜர் டேட்டா டைப்பா இருக்கு. சரி, இது ஐடிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு அட்ரஸ்ங்க. இப்போ பிரிண்ட் நீங்க ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னாவே இது 3ம் கண்டிப்பா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு கேட்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், ஒரு நம்பர் நமக்கு கொடுக்குங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும். இது என்ன நம்பர் அப்படின்னு சொன்னா, நம்ம லேப்டாப்ல இந்த ஏங்கிற வேல்யூ வேரியபிள் எங்க போயிட்டு சேவ் ஆயிருக்கு, இந்த 100 இருக்கு இல்லையா, இந்த 100 எந்த இடத்துல போயிட்டு சேவ் ஆயிருக்கு நம்ம மெமரியில அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற ஒரு அட்ரஸ், மெமரி அட்ரஸ். ஐடிங்கிறது என்னது? அட்ரஸ். ஓகேங்களா? இதெல்லாமே நமக்கு தேவை. நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க, மியூட்டபிள் இம்மியூட்டபிள்லாம் படிப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஐடி அப்படிங்கிறது டைப்பு, இதெல்லாமே இந்த ட்ரியோ அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படும் உங்களுக்கு. வேல்யூ ஐடி டைப்.
ஓகேங்களா. ஐடிங்கிறது அட்ரஸ், ஒரு நம்பர், நம்ம நம்ம வேல்யூ எங்க போயிட்டு சேவ் ஆயிருக்கோ அதுக்கான நம்பர். ரைட்டுங்களா. ரைட், இந்த ட்ரியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நான் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்புட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்புங்க. இன்புட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலா இன்புட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டைப் காஸ்டிங் பார்த்துறோம். ரைட், டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டாப்போ நான் மாத்திக்கிறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. இங்க போறாங்க ஒரு இது வந்து இதுவும் ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் தான். இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், இது நாலும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த லிஸ்ட் டியூபிள் செட் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல, நம்ம சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம பைத்தான் கலெக்ஷன் பார்க்குறப்ப சொல்லி கொடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல இந்த டேட்டா டைப் எப்படி வந்து இந்த நாலேஜை மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா. இந்த இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், இதுல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறது கிடையாது, அதனால அதை விட்டுட்டேன். ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ்ங்கிறது இதுக்குள்ள இல்லை. சரி வாங்க, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் பார்க்க போறது பைத்தான் டைப் காஸ்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம இப்போ இன்புட் பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. ஏன் டைப் காஸ்டிங் முக்கியம் அப்படின்றத நம்ம இன்புட் படிக்கிறப்ப பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ என்கிட்ட ஒரு வேரியபிளுக்கு இதுக்குள்ள நான் வந்து 20.55 கொடுக்குறேன். இது வந்து என்ன டேட்டா டைப், இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ரைட்டுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு நான் வந்து இதை ஏ கமா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப். ரைட்டுங்களா. ரன் பண்ணீங்கன்னா இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளாஸ் ஃப்ளோட் 20.55 கிளாஸ் ஃப்ளோட். இதை இன்டீஜரா மாத்தலாங்க. எப்படி மாத்தலாம், இது ஒரு ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், இங்க ஓப்பன் க்ளோஸ் பிரான்ச் கொடுக்கணும். பைத்தான்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஓப்பன் க்ளோஸ் பிரான்சஸ் வந்தா இது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம இப்போ இன்ட் பாக்குறீங்களா, இன்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிரான்சஸ் வந்தா இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இது மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பைத்தான்ல அதிகமா ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா. அப்போ நான் இதை என்ன பண்றேன், இந்த இன்டீஜரா ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். அப்போ இன்டீஜர் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள என்ன கொடுக்குறேன், 20.55 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. 20.55 கொடுக்குறேன். இப்போ ஃபங்க்ஷன் என்ன, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஓப்பன் க்ளோஸ் பிரான்சஸ் வந்தா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன். ரைட்டா. இப்போ நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ண பாருங்க, அது ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்துருச்சு. இப்போ 20 வந்து இந்த 0.55 எடுத்துட்டு நமக்கு ஒரு ரவுண்ட் வேல்யூவா வந்துருச்சு இன்டீஜர். ஓகேங்களா. இது என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்டீஜர் வேல்யூவா நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பிக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 300 வைக்கிறேன். இப்போ நான் பின்னு சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆகும், இது ஒரு இன்டீஜருங்க அப்படின்னு வருமா. பிங்கிறது ஒரு இன்டீஜர். இந்த ஏவும் பியும் நீங்க என்ன டேட்டாவும் மாத்திக்கலாம். அது இன்டீஜரா மாத்திக்கலாம், ஃப்ளோட்டா மாத்திக்கலாம். இப்போ இது ஃப்ளோட் வேல்யூ இன்டீஜரா மாத்திட்டேன், இது ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன், ஸ்ட்ரிங்காவும் மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது நீங்க நான் ஸ்ட்ரிங்கா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பூலியனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் பார்ப்போம் ஒவ்வொன்றா. அதே மாதிரி இன்டீஜர் வேல்யூ, இது வந்து ஒரு இன்டீஜர். ரைட்டா. பிங்கிறது என்னது, ஒரு இன்டீஜர். இந்த இன்டீஜரை நீங்க ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், என்னவும் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நான் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண பார்க்குறேன். இந்த இது வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிரான்சஸ் கொடுங்க. அப்புறம் வந்து இது வந்து எஸ்டிஆர் அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் ரன் பண்ணா பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு மாறிடுச்சு, ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஸ்ட்ரிங் வந்து இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதுவும் பண்ண முடியாதுங்க. இது ஒரு எழுத்து, அவ்வளவுதான். இது ஒரு நம்பர் டைப்ல இருக்கிற ஒரு எழுத்து. ஓகேங்களா. இதை நம்ம ஃப்ளோட்டாவும் மாத்திக்க முடியும். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மாத்திக்க முடியும். ஃப்ளோட்டா மாத்தினா பாருங்க, 300 பக்கத்துல 0 அப்படின்னு வந்துருச்சு. 0.0 வச்சு ஒரு டிசிமல் வேல்யூ வச்சு நமக்கு என்னது ஃப்ளோட்டா மாத்திடுச்சு. ஓகேங்களா. இது மாதிரி நீங்க டைப் காஸ்டிங் பண்ண முடியும். அடுத்தது சி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் வைக்கிறேன், ஹாய். இத நீங்க என்ன டேட்டா டைப்பா மாத்த முடியும் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா டைப் தான் மாத்த முடியும், பூலியனா மட்டும் தான் மாத்த முடியும். இப்ப பாருங்க, இதை வந்து நான் ஒரு இன்டீஜரா மாத்தணும்னு நினைக்கிறேன்னா எரர் அடிக்குங்க. ஏன்னா இது நம்பர் டைப்பு ஹாய் கிடையாது. ஹாய்ங்கிறது ஒரு ஆல்பபெட்ஸ். ரைட்டா. இது ஒரு நம்பர் டைப் ஸ்ட்ரிங் கிடையாது. இப்ப பாருங்க, இதை வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோட்டாவோ ஸ்ட்ரிங்காவோ மாத்தணும்னு நினைக்கிறேன், ஒரு இன்டீஜராவோ மாத்தணும்னு நினைக்கிறேன். நமக்கு எரர் அடிக்குங்க. ஒரு இது வந்து எனக்கு ஒரு இன்டீஜரா மாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இது ஒரு வேல்யூ எரர் ரைஸ் ஆகும். ரன் பண்ண பாருங்க, நமக்கு ஒரு வேல்யூ எரர், இன்வேலிட் லிட்டில் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10 ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ரைட்டா. 10 ஹாய்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ரைட். அப்ப இதை மாத்த முடியாது.
இப்போ என்ன டேட்டா டைப்பா அதை மாற்ற முடியும் அப்படின்னா இது ஒரு பூலியனா மாத்திக்கலாம். பூல் அப்படின்னு கொடுத்தா அது பூலியன் டேட்டா டைப். நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது ஒரு பூலியனா மாத்திக்கலாம். ட்ரூ அப்படின்னு அவுட்புட் வருது. ட்ரூ கிளாஸ் பூலியன் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ C1 அப்படிக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இதை நான் இன்டிஜரா ஃப்ளோட்டா மாத்தணும்னா மாத்தலாம். இதை நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்க முடியும். ஏன்னா இது ஒரு நம்பர் வடிவில் இருக்கிற ஸ்ட்ரிங். இதை நான் வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்து இதை பார்க்க போறோம். இப்போ C1 நான் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்க முடியலாம். இப்போ ஸ்ட்ரிங்கை இது ஒரு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு இன்டிஜர் 100 மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்க வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா இப்படிக்குள்ள போயிட்டு +10 சொல்லி கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா இப்போ 110 வந்துடும். இதுக்குள்ள நம்பரை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அதை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ C1க்குள்ள என்ன ஆகும், இன்டிஜர் 100 போயிட்டு மாறும். அப்போ அதுக்குள்ள ஆல்ரெடி +10 கொடுத்துருக்கேன். இப்போ 101 அப்படிங்கிறது இந்த C1க்குள்ள போயிடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பூலியன். நீங்க பூலியன்ல எதை கொடுத்தாலுமே அது ட்ரூ தாங்க வரும். எக்ஸாம்பிள் D அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு 200 கொடுக்குறேன். இது எனக்கு வந்து பூலியனா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ D அப்படிங்கிறது பூலியனா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ரன் பண்ண பாருங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போதைக்கு அது ஒரு 200 இன்டிஜர் வேல்யூ. இதை பூலியனா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா ட்ரூ தாங்க வரும். எதை கொடுத்தாலுமே ட்ரூ தாங்க வரும். இது வந்து பூல். அப்போ எப்போ சார் ஃபால்ஸ் வரும்? இப்போ ரன் பண்ண பாருங்க, ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எப்போ ஃபால்ஸ் வரும்? இப்போ நீங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கட்டுமே, ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் 200ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. இப்படி கொடுத்தாலும் என்ன ஆகும், அது பூலியன் ட்ரூ தான் வரும். நீங்க எம்டி ஸ்ட்ரிங் இப்போ ஒரு 2 கொட்டேஷன் கொடுத்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது என்ன வரும், ட்ரூ தாங்க வரும். அப்போ எப்போ நமக்கு இது வந்து ஃபால்ஸ் வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து இப்போ D1 கொடுக்குறேன். D1 ஈக்குவல் இதுக்குள்ள நீங்க வெறுமனே 0 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இன்டீஜர் வேல்யூன்னு வரும். 0ங்கிறது ஒரு நம்பர், ரைட்டுங்களா? நம்பருக்கான ஒரு வேல்யூ 0 அப்படிங்கிறது. இப்போ ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இது ஒரு இன்டீஜர் வேல்யூ வருது. ஓகேங்களா? ஆனா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், பூலியனா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் வந்து ஒரு பூலியன் கொடுக்கறேன்னா அப்போ இங்க ஃபால்ஸ் வருங்க. இங்க ஃபால்ஸ் வரும். ஏன் வரும் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்ல, 0 அப்படின்னா வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். 0 இல்லைன்னா வேல்யூ இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பூலியன் அப்படின்னு அவுட்புட் வரும். ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். சரி, இது வந்து ஒரு ஃபால்ஸ். அதே மாதிரி எம்டி ஸ்ட்ரிங்னா இதுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் தாங்க வரும். ஒயிட் ஸ்பேஸோ இல்லை வேற எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். எப்பெல்லாம் இது எனக்கு ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பூலியன்ல எப்பெல்லாம் ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம சும்மா இப்படி கொடுக்குறேன், 0 ஆர் எம்டி ஸ்ட்ரிங் என்ன வரும் உங்களுக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் வரும். ஓகேங்களா? அப்போ மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இது டைப் காஸ்டிங்க. நம்ம பார்த்த 4 டேட்டாவும் பார்த்தாச்சு. இன்டிஜர் பார்த்தாச்சு, ஃப்ளோட் பார்த்தாச்சு, பூலியன் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, எல்லாமே நமக்கு பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? இது வந்து நீங்க ஸ்ட்ரிங்காவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுங்க. நம்ம பார்க்க போறது இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இன்புட் ஃப்ரம் யூசர். இது எதுக்கு சார் இந்த இன்புட் யூசர் அப்படிங்கிறது அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நம்ம கால் பண்ணியிருந்தோம், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட், இதை வந்து நம்ம பார்க்க போறது பைத்தான் இன்புட். இந்த இன்புட் பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இது ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் தான். இது என்ன ஆகும், நீங்க யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்குறப்ப அது கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா தாங்க இருக்கும். அது நீங்க என்ன நம்பர் வாங்கினாலும் சரி, இன்டிஜர் வாங்கினாலும் சரி, ஃப்ளோட்டா வாங்கினாலும் சரி, அதுக்குள்ள என்ன ஆகும், ஸ்ட்ரிங்கா தாங்க போகும். அதை நீங்க டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்க உங்களுக்கு நமக்கு தேவையான ஒரு வேல்யூவா மாத்திக்கலாம், ஒரு டேட்டா டைப்ல மாத்திக்க முடியும். ஓகேங்களா? நீங்க ஸ்ட்ரிங்கா வரதை இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ எதனாலும் மாத்திக்க முடியும். ஓகேங்களா?
அதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், நம் அப்படின்னு ஒரு வேரியபிள், வெறுமனே நம்மன்னு சொல்லி வேரியபிள் வைக்கிறேன். இதுக்குள்ள இப்போதைக்கு நான் 100 வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட்டுக்குள்ளார நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், the value of num equal வெளியில நம்ம வேரியபிள் தானே கால் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன், நம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்க இந்த வேல்யூ ஆஃப் நம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகுங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது இது பைத்தான் என்ன பண்ணாது, அதான் இதுக்குள்ள நான் 2 கொட்டேஷனுக்குள்ள எது கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும். ஆனா நம்முங்கிறது வேரியபிள். இதுக்குள்ள என்ன இருக்கு, நான் ரன் பண்ணா 100 அப்படின்னு இருக்கு. அது அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்போ த நம் வேல்யூ ஆஃப் ஈக்குவல் டு 100. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை நீங்க எத்தனை வாட்டி நீங்க இதை ரன் பண்ணாலுமே, பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க எத்தனை வாட்டி நீங்க இதை கால் பண்ணாலுமே அந்த 100 தான் இருக்கும். அது மாறாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம இன்புட் வாங்கணும். யூசர் கிட்ட இன்புட் வாங்கணுங்க. யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்றேன், இப்போ திரும்பவும் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்குறேன். இதுக்குள்ள ஈக்குவல் இங்க இன்புட். ஓகேங்களா? இன்புட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுங்க. இன்புட். சரி, இன்புட் சொல்லி ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு நம்பர் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி பிரிண்ட்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம், எனக்கு வந்து என்டர் எ நம்பர், என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இது பிரிண்ட் ஆனோடனே எனக்கு என்ன அவுட்புட் வரணும், எனக்கு ஒரு அவுட்புட் வரணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க பிரிண்ட்டுக்குள்ளார இந்த நம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் வெளியில என்ன வேரியபிள் வரணும் நமக்கு, நம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க நான் கொடுத்த மாதிரியே தான், அந்த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் நம் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, இது முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். PLS அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு, இப்போ நான் ரன் பண்ணா பாருங்க, முதல்ல உங்களுக்கு மேல ஒரு என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஏன்னா இந்த பிரிண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்டர் எ நம்பர். முதல்ல ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். கீழே பாருங்க கர்சர், இங்க பிளாக் கலருக்கு தான் கர்சர். கீழே நான் இன்புட், அடுத்த லைன்ல இன்புட் கேட்டிருக்கேன். நம்மளோட வேல்யூ இன்புட் நான் என்ன கேட்டிருக்கேன், அடுத்த லைன்ல கேட்டதுனால கீழே உங்களுக்கு இந்த நம்பர் கேட்குது. இங்க நான் வந்து இப்போதைக்கு ஒரு 500 ரன் பண்ணு வச்சுக்கோங்க. என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே இந்த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு 500. இங்க போயிட்டு ரன் பண்ணக்கூடாது, இப்படி வேல்யூ கொடுத்தோடனே ரன் பண்ணும். இப்போ இந்த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு 500. திரும்பவும் நான் ரன் பண்றேன். திரும்பவும் ஒரு வேல்யூ கேட்குது. நான் என்ன பண்றேன், இப்போ 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரன் பண்ண பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு 20. முன்னாடி என்ன பண்ணுச்சு, நம்ம ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது நான் வேரியபிள்ல என்ன வேல்யூ அசைன் பண்ணமோ அது மட்டும் தாங்க அவுட்புட் வந்துச்சு. ரைட்டா? நான் இங்க 100 கொடுத்துட்டேன், நம் ஈக்குவல் டு 100 கொடுத்தேன். அது மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டா வந்துச்சு, எத்தனை வாட்டி கால் பண்ணாலும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நீங்க கால் பண்ணும் போதும் ஒவ்வொரு வாட்டி யூசர் நீங்க அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இங்க போயிட்டு இப்போ நான் சும்மா மஞ்சு அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். நேம் இங்க நம்பர் கேட்டுக்குது. ஆக்சுவலா நீங்க என்னவும் கொடுத்துக்கலாம் இதுக்குள்ளார. ஓகேவா? நீங்க அந்த இன்புட்டுக்குள்ள இதை தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம கேட்டுக்கிறது நம்பர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ நீங்க சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, மஞ்சு, இந்த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு மஞ்சு அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம நம்பர் தான் கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதுக்குள்ளார போயிட்டு எனக்கு நம்பர் வேணுங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 50 மட்டும் வேணுங்க அப்படின்னு சொல்லி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 அப்படின்னு அவுட்புட் வரும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தனித்தனி லைன்ல வேணாங்க. எனக்கு இங்க மேல என்டர் நம்பர்னு கேக்குது, ஆனா கீழே நம்பர் கொடுக்குறோம். எனக்கு இந்த மாதிரி வேணாங்க. எனக்கு என்ன வேணும், ஒரே அந்த என்டர் நம்பருங்கிறது எனக்கு இன்புட்டுக்குள்ளே கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்புட்ல ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நம் அப்படி மட்டும் எடுத்துக்கிறேன். நம்மும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன பண்றேன் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த என்டர் நம்பரை நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணி இந்த இன்புட்டுக்குள்ள கொடுத்துறேங்க. இது செகண்ட் வே. நம்ம இனிமே இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம் ஈக்குவல் டு இன்புட், இதுக்குள்ள என்டர் எ நம்பர், த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு நம்.
ஓகேங்களா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க பாருங்க என்டர் எ நம்பர்னு பக்கத்திலேயே கேக்குது. முன்னாடி கீழ கேட்டுச்சு இல்லையா? இங்க பக்கத்திலேயே கேக்குது. இங்க வந்து ஒரு நான் 400 குடுத்து நான் ரன் பண்ணேன்னா, உங்க வேல்யூ பாருங்க என்டர் எ நம்பர் 400 the value of num equal to 400. பக்கத்திலேயே நம்ம குடுத்துக்கலாம். என்டர் எ நம்பர் ஆஃப் 400 the value of num equal to 400 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ரைட்டுங்களா? சரி. இனிமே நம்ம ஏதாவது பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இத வச்சு நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பார்க்க போறோம். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மேத்தமேட்டிக்கல் அடுத்த டாபிக். இதே தான். நம்ம இன்புட்டுக்குள்ளவே நம்ம இத படிச்சதுனால மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? இதை எடுத்துக்கிறேன். இது வந்து num1ன்னு சொல்லிட்டு இது ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு num1 அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் num1 இருக்கோ அந்த இடத்துல num1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க num1ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்றேன்? இன்னொரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் num2 அப்படின்னு கொடுக்குறேன். நான் 2 நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன். இது இன்டர்வியூல கேட்கக்கூடிய நம்பருங்க. இது இந்த வேரியபிள் பேரு num2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க? இப்போ பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு சாரி டைரக்டா என்ன பண்றேன்? டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது num1 பிளஸ் num2 ரெண்டு வேரியபிள்குள்ள நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதை ஆட் பண்ணி எனக்கு இங்க பிரிண்ட் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். ஆஃப் சம்னு கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் சம் ஈக்குவல் டு என்ன வேணும்? இங்க நமக்கு என்ன வேரியபிள் அது ஆட் ஆயிருக்கு? டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இருக்கு. ரைட்டுங்களா? டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த அவுட்புட்டை கொடுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ முதல்ல ஒரு நம்பர் கேட்குது. ஓகேவா? நம்பர் 1 என்டர் எ நம்பர். நான் இப்போதைக்கு 200 கொடுக்குறேன். திரும்ப என்டர் பண்றேன். இன்னொரு நம்பர் கேட்குது. நான் வந்து இப்போ 300 கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 500 வரணும் இல்லையா? ஆனா அப்படி வராதுங்க. என்ன வருது பாருங்க? the value of num2 300 இங்க வேல்யூ ஆஃப் sum ஈக்குவல் டு என்ன வருது? நமக்கு 200 300 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும். 200 300 சொல்லிட்டு பக்கத்துல வரும். ஏன் இப்படி வருது? ஏன் இப்படி வருது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம். இதுல பார்க்கும்போதே நான் வாங்குற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா தாங்க வரும். நீங்க என்ன வேல்யூ வாங்கினாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸ்ட்ரிங் வந்து ஒன்னோட ஒன்னு ஆட் பண்ணாது. இப்போ 200 300னா அது நம்பரா இருந்தா தான் 500 வரும். அது நம்பர் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் இதை நம்ம இங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறேன். இப்போதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? நான் என்ன பண்றேன்? இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்? இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். num1 எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கேன். இது ஓகே. ஒரு நிமிஷம். கமெண்ட் பண்றதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிட்டு. இது ஓகே. ஓகே நான் ரன் பண்ணா இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல டைப் ஆஃப் num1 கொடுக்குறேன். டைப் ஆஃப் num1 ஓகேங்களா? இங்கேயும் நான் பண்றேன். டைப் ஆஃப் num2 கொடுக்குறேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க. நான் ரன் பண்றேன். இப்போ ஒரு வேல்யூ கேட்குது நம்ம கிட்ட. ஒரு வேல்யூ கேட்குது. நான் இப்போதைக்கு இங்க 300 கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 200 கொடுக்குறேன். ரன் பண்ணா பாருங்க. இது ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. என்ன டேட்டா வருது? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வருது. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்க ஒன்று சொல்லி தரேன்.
இப்போ நான் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன் ஈக்குவல் ஓகேங்களா இன்டிஜர். எதை இன்டிஜரா மாத்தணும்? எனக்கு இந்த நம் ஒன்ன இன்டிஜரா மாத்தணுங்க. நம் ஒன்ன இன்டிஜரா மாத்தணும். இது ஒரு ஸ்டெப்புங்க. அப்போ எங்கெல்லாம் எனக்கு நம் ஒன்னு இருக்கோ அதெல்லாமே என்ன பண்ணணும் எக்ஸா மாத்தணும். ஏன்னா எக்ஸ்குள்ள தான் இப்போதைக்கு என்ன இருக்கு இந்த இன்டிஜர் வேல்யூ இருக்கு, ஸ்ட்ரிங்கு இல்ல. இன்டிஜர் வேல்யூலாம் எதுக்குள்ள இருக்கு எக்ஸ்குள்ள இருக்கு, நம் ஒன்னுக்குள்ள ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும் இங்கேயும் எனக்கு எதை ஆட் பண்ணணும் எக்ஸை தாங்க ஆட் பண்ணணும். சரி அப்போ டூக்குள்ள எனக்கு என்ன பண்ணலாம்? இது நம்ம இப்படி ஈஸி மெத்தடா இது இங்கேயே நான் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்டிஜரா மாத்திக்க முடியும். வெறுமனே இன்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா எனக்கு ஒரு இங்க நல்லா கவனிக்கணும். நான் ஒரு நம்பர் வாங்குறேன், அந்த நம்பர் நம் ஒன்னுக்குள்ள என்ன ஆகுது ஸ்ட்ரிங்கா சேவ் ஆகுது. அதை நான் என்ன பண்றேன் அந்த நம் ஒன்னுங்கிற வேரியபிள்குள்ள இருக்கிற வேரியபிளை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்குள்ள வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்குள்ள தான் இன்டிஜர் வேல்யூ இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றேன் நான் ஒரு நம்பர் வாங்குறேன், இன்புட்டா வாங்குறேன், அது ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஆனா அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி நம் டூக்குள்ள சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இனிமே பார்க்க போறதெல்லாம் இந்த மாதிரி தான் பார்ப்போம். இதான் ஈஸி மெத்தடு. இது நம்ம ஒரு வேரியபிள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக முன்னாடி ஏதோ கொடுக்குறேன். ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் அதே 300 சாரி 300 என்டர் 200 கொடுத்து ரன் பண்ணா இப்போ பாருங்க 500 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துச்சு. முன்னாடி என்ன வந்துச்சு 300 200 பக்கத்துல வந்துச்சு. இப்போ நமக்கு 500 அப்படின்னு வந்துருச்சு. எதுக்காக வந்ததுன்னா என்னோட டேட்டாவை நான் டைப் காஸ்டிங் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான இன்டீஜர் வேல்யூவை கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வேற வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இப்போ முன்னாடி நான் மஞ்சுன்னு சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? ஆனா இப்போ அங்க கொடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சும்மா மஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணா எரர் அடிக்குங்க. வேல்யூ எரர் இன்வேல்யூ லிட்டில் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10 நீங்க என்ன மஞ்சுன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகே அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். முன்னாடி நம்ம கொடுக்குறப்ப எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் எடுத்துக்கும். ஆனா இப்போ அப்படி பண்ண முடியாது, ஏன்னா டைப் காஸ்டிங் பண்ணிட்டோம். அதனால நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்பர் கூட ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க முடியாது. திரும்ப நான் ரன் பண்றேன். இதுக்குள்ள போயிட்டு நீங்க 50.55 கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க நம்ம கொடுத்துக்கிறது இன்டீஜரா தான் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு எரர் அடிக்குங்க. இன்வேல்யூ லிட்டில் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10 50 அப்படின்னு அவுட்புட் வருதுங்க. சரி லாஸ்ட் ஒன்று மட்டும் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னைக்கு கிளாஸை நம்ம உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது டெலீட். ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக டெலீட்? இப்போ நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குறோம், ஸ்ட்ரிங்காக தான் வாங்கிட்டோம், எனக்கு இன்டீஜரா வந்துருச்சு இல்லையா, கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஸ்ட்ரிங்குங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒன்றுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அது கூட நீங்க எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் அது உங்க மெமரியில சேவ் ஆகிட்டே வருங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நமக்கு டெலீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த நம்ம ஒன்று எடுத்துக்கோ, இது அப்படி எடுத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம கொடுக்கறது இந்த இங்க நம் ஒன்னுக்குள்ள ஸ்ட்ரிங்கா தாங்க இருக்கும். 1 செகண்ட் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, திரும்ப சொல்றேன். இப்போ நான் ரன் பண்ணா இங்க வந்து இன்டீஜரா மாறிடுச்சு. ஆனா இங்க நான் சும்மா கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் எனக்கு இதை நம்ம ஒன்னா கொடுங்க, நம்ம ஒண்ணு இங்க நம்ம ஒண்ணு கொடுக்குறேன். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய பெரிய கோடு எழுதுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகணும் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் வேணாங்க, எனக்கு நீ இன்டீஜர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறத ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடணும் இல்லையா? அதுக்கு டெலீட்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணா பாருங்க. இப்போ பாருங்க நான் கொடுக்குறேன், ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 400 கொடுக்குறேன். ரன் பண்ணா பாருங்க உங்களுக்கு முதல்ல இன்டீஜரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துருக்கேன், நம்ம ஒன்று கொடுத்துருக்கேன், அங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் ரன் பண்ண இந்த ஸ்ட்ரிங்குங்கிறதும் கூட வந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது வேணாங்க. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், எனக்கு நம்ம ஒன்ன இன்டீஜரா மாத்துறவரெல்லாம் ஓகே. இப்போ டெல் ஒயிட் ஸ்பேஸ் நம் 1 அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா டெலீட். இங்க நமக்கு இருக்கு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ல இருக்கு. ஓகேங்களா? டெலீட் அப்படிங்கிற கீவேர்டு.
நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, இப்போதைக்கு ரன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 400 கொடுக்குறேன். ரன் பண்ண பாருங்க. num1 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு என்னது என்டர் நம்பர், நமக்கு த வேல்யூ ஆஃப் num1 ஈக்குவல் டு இன்டீஜர் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, நேம் num1 இஸ் நாட் டிஃபைன்ட். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இந்த num1ங்கிறது டெலீட் ஆயிடுச்சுங்க. நீங்க இதுக்கு மாதிரி எத்தனை வாட்டி நீங்க ரன் பண்ணாலும், இங்க டெலீட் num1 கொடுத்துட்டு நீங்க எத்தனை வாட்டி வேல்யூ வாங்கினாலும் அந்த num1 அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்காது. மெமரிக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த செஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், வர செஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆப்ரேட்டர்ஸ் மீதி இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு வாட்டி எல்லாம் பாருங்க. இல்லை எதனா டவுட் இருந்தா இப்போ என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா ஏதாவது நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்கிட்ட கேட்கலாம். 1 செகண்ட் உங்களை நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? பார்த்ததுல ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க. சார். அங்க ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லாஷ் வந்து இந்த ஹலோ வேர்ட்ல சொன்னீங்க சார். ஆமா, அது மட்டும் கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா சார்? பிரிண்ட் அது பிரிண்ட்டுக்குள்ள தானே இதானே? One அதான். second. இதானே கேட்குறீங்க? ஆமா சார். இதுக்கு பேர் அதுல அந்த எஸ்கேப். ஃபர்ஸ்ட் 3 சார். ஆமா, இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க ப்ரோ. இது என்ன சொல்லுவாங்க, ஓகே. எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஹலோ வேர்ல்ட்னு கொடுக்குறோம். இப்போ நான் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வந்து நான் முதல்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து இது மட்டும் பிரிண்ட் வரணுங்க. எனக்கு என்ன வேணும், இது மட்டும் எனக்கு பிரிண்ட் வரணும். எப்படி வரணும், எனக்கு இந்த வேர்ல்டுங்கிற வார்த்தை மட்டும் 2 ஸ்லாஷ்குள்ள வரணும். புரியுதுங்களா? நமக்கு அவுட்புட்டு ஒரு ஸ்லாஷ்குள்ள வரணும். ஆனா பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்குங்க. ஏன்னா ஸ்லாஷ்ங்கிறது பிரிண்ட் ஆகாது. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், சின்டாக்ஸ் எரர் கிரியேட் ஆகும். நம்ம இப்படியே ரன் பண்ண சொன்னா எரர் அடிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு ஸ்லாஷை கொடுத்துக்கணும், டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். இதுக்கு பதிலா எஸ்கேப் சீக்வன்ஸ்ல இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். புரியுதுங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். அளவுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட், ஒன் செகண்ட். எல்எஸ். சரி, செகண்ட் ஒன். இது என்ன சொல்லுது, எனக்கு வந்து ஒரு கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணும். இப்போ ஐஎம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா எதுல ஐஎம்னு கொட்டேஷன், இந்த எக்ஸ்பிளமெண்டரி சாரி நம்ம இந்த அப்போசிட் கமா கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எம்னு கொடுப்போம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து வெறுமனே இப்படி கொடுத்தீங்கன்னா பைத்தான் என்ன பண்ணோம், பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா, நீங்க உங்களுக்கு கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, இங்க கொட்டேஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கும். ஆனா இங்க எம்ல ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஆனா இங்க பைத்தான்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னு காமிக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்க ஒரு சின்டாக்ஸ் எரர் நம்ம கிரியேட் ஆகுங்க. ரன் பண்ணா ஒரு சின்டாக்ஸ் எரர் அவுட்புட் வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு இல்லை சார், எனக்கு வந்து இந்த கமா பிரிண்ட் ஆகணும், இந்த அப்போசிட் கமா பிரிண்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஐஎம் பைத்தான் அப்படிங்கிறது வந்துடும். வருதுங்களா? சரி, இது தெரியல. ஸ்லாஷ் என்னங்கிறது நமக்கு அடுத்த லைனை கட் கொடுக்கும். ஸ்லாஷ் டிங்கிறது நமக்கு டேப், ஒரு டேபை நம்ம ப்ரெஸ் பண்ணா, இப்போ ஒரு டேபை நான் ப்ரெஸ் பண்றேன், என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்க அதை அழகா எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல என்ன டவுட் இருக்கா சார்? அந்த தேர்ட் ஒன் மட்டும் சார், இந்த 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கீங்களா, ஹலோக்கு முன்னாடி ஒண்ணு, ஹலோக்கு அப்புறம் ஒண்ணு, அது என்ன சார்? அது இல்ல, இதுவா? அது ரைட். சரி, இது என்னன்னா எனக்கு ஒரு கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணுங்க. எனக்கு ஹலோங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல, எனக்கு இந்த ஹலோங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இங்க பின்னாடி வந்து ஒரு கொட்டேஷன். அதாவது என்னன்னா எனக்கு எப்படி அவுட்புட் வரணும் அப்படின்னா, எனக்கு 2 கொட்டேஷனுக்குள்ள இந்த ஹலோ அப்படின்னு வரணும். இப்படி வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எரர் அடிக்குங்க. அப்போ எதுக்கு எரர் அடிக்கும், இப்போ நான் பாருங்க, நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். இப்போ நான் அப்படி கொடுத்துட்டேன், இந்த கொட்டேஷன் எடுக்கல. அப்போ என்ன எடுத்துக்குது, இது இங்க ஒரு கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொட்டேஷனை முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இங்க ஒரு கொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி இங்க ஒரு கொட்டேஷனை முடிச்சிட்டீங்க. இந்த வேர்ல்டுங்கிற வார்த்தை கொட்டேஷனுக்குள்ள இருக்கு, ஆனா அந்த ஹலோங்கிற வார்த்தை கொட்டேஷனுக்குள்ளவே இல்ல அப்படின்னு எடுத்துக்குது. ரைட்டா? ஹலோன்ற வார்த்தை கொட்டேஷனுக்குள்ளவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ எரர் ரன் பண்ணா
ஒரு சின்டாக்ஸ் எரர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சரி. அப்போ என்ன பண்ணணும்? இல்ல சார் எனக்கு வந்து இந்த எப்படி நம்ம இங்க சிங்கிள் கொட்டேஷன் பிரிண்ட் ஆச்சோ, அதே மாதிரி எனக்கு இங்க டபுள் கொட்டேஷனும் பிரிண்ட் ஆகணும்ன்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ். எந்த கொட்டேஷன் பிரிண்ட் ஆகணுமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ். அவ்வளவுதாங்க. குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா, இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறது பாருங்க 2 கொட்டேஷனுக்குள்ள வந்துரும். ஹலோங்கிற வார்த்தை 2 கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? வேற டவுட் இருக்கா? மஞ்சு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் பைச்சாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸ்டில் நம்ம இது தேவையா விஷுவல் ஸ்டுடியோ கோடு அதை இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணுமா இதுக்கு? இல்லைங்க. இல்ல பைச்சாம்லயும் PyCharm பண்ணலாம். பைச்சாம்லயும் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே, நீங்க அதுல உங்களுக்கு ஓகேனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா ஆமா நம்ம ரெகுலரா ஒரு கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் எதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓபன் பண்றதுக்கு. ரைட்டுங்களா? ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து வெர்ஷன் பேஸ்ட் இதுவா? ஏன்னா இப்போ என்னோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைத்தான் 3.12 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நம்ம யூஸ் பண்றது 3.12 அப்படிலாம் கிடையாது. பைத்தான் எல்லாத்துலயும் ரன் ஆகும். எந்த வருஷம் தான் இருக்கணும் அப்படி அவசியம் இல்ல அது ஓகே. பட் நான் இந்த கேக்குறது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அது சேம் இதுல இருக்கணுமா இல்ல அது எனி வெர்ஷன் இருந்தாலும் ஓகேவா? அது எந்த வருஷம் இருந்தாலும் எடுத்துக்கும் ப்ரோ. நீங்க என்ன வருஷம் வச்சுக்கிறீங்களோ அது அப்படியே எடுத்துக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. நான் இந்த இடத்துல பாருங்க, இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வேற பைத்தான் இப்போ நான் 3.12 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ மாத்திக்கலாம். நான் வேற என்கிட்ட இப்போ 3.11 இருக்கா, இதுல 3.10 இருக்கா, நான் இதை கூட எடுத்துக்கலாம். இதை கூட எடுத்து நான் ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க் யூ. ஓகேங்களா? ஓகே, வேற क्वेश्चंस? சரி, ஓகே. இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாம ஈவினிங் 4 o'clock நம்ம அடுத்த இன்னும் அட்வான்ஸ் டாபிக் குள்ள போயிடலாம். ஆப்ரேட் போயிடலாம். இஃப் அண்ட் எல்ஸ் லூப் எல்லாமே அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி இந்த இன்புட் சொன்னீங்களா ப்ரோ, அது வந்து சின்னதா ஒரு கிளான்ஸ் சொல்ல முடியுமா ப்ரோ? ரொம்ப பெரிய எலாபரேட்டா வேணும். இந்த இன்புட் எதுக்காகன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. இன்புட் ஒண்ணு இல்லைங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ நம்ம எப்படி நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ள வேல்யூ அசைன் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்க கொடுக்குறது திரும்புவோம். இப்போ நம்ம ஒரு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டா நீங்க எப்ப பிரிண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், பின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பிக்குள்ள என்ன நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் அவுட்புட் வரும். ரைட்டுங்களா? பிக்குள்ள நம்ம 100 கொடுத்தா 100 மட்டும் தான் அவுட்புட் வரும். நீங்க எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அந்த பிக்குள்ள தானே அவுட்புட் வரும். நீங்க திரும்ப பிஏ நீங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் அவுட்புட் வரும். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இல்ல சார் எனக்கு ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுதான் அவுட்புட் வரணும். இப்போ நமக்கு என்ன சொல்றோம், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு ஈக்குவல் டு இதுக்குள்ள 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த இடத்துல சி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ரைட்டா? ஏ பிளஸ் சி பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுங்க கேட்குறேன். இப்போ நான் இங்கே பின்னு சொல்லிட்டு ஒரு சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறோம். ரெண்டுத்தையும் ஆல்ரெடி இருக்கிற ஏவும் பியில் இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? 115 வருது. ஆனா நான் என்ன கேட்குறேன், நீ எத்தனை வாட்டி நம்ம ரன் பண்ணாலும் இதே தான் அவுட்புட் வரும். இல்ல, எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் ரன் பண்ணும் போது நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுதான் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன். ஆனா இப்படி நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் ஆகாது, வேல்யூ கேட்கும். இப்போ பாருங்க, நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏக்குள்ள ஒரு வேல்யூ கேட்குது. நான் வந்து இப்போ 300 கொடுக்குறேன், என்டர். பிக்குள்ள ஒரு வேல்யூ கேட்குது, நான் இப்போ ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணா பாருங்க, சி என்ன சொல்லுது, 300 + 200 பக்கத்துல வச்சுக்குது இல்லைங்க. எனக்கு இது ஏன்னா இன்புட்டுங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ தான் வாங்கும். இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதை ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்ன ஆயிடுச்சு, இன்டீஜர் டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம அந்த டைப் காஸ்டிங்
டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது அதுதான். இங்க ஒரு இன்டீஜரா கொடுங்க. இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ ஏவோட வேல்யூ கேக்குது. நான் 300 இங்க இப்படி கொடுத்துட்டு நான் இங்க ஒரு 300 கொடுக்குறேன். என்டர் 200 கொடுக்குறேன். என்டர் இப்போ 500 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சியோட வேல்யூ 500 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஓகே ப்ரோ. இதான் இன்புட். இன்புட் தான் ஒவ்வொரு டைமும் நீங்க யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறோம். நம்ம ஸ்டாண்டர்டா இல்லாம ஒவ்வொரு டைமும் நம்ம கால் பண்ணும்போது நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து கால் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் இன்புட். சொல்லுங்க மேம், நீங்க ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்க. டைப் காஸ்டிங்ல செட்ன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. பூல், ஃப்ளோட் அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் இன்னும் அந்த கிளாஸ் இன்னும் கிளாஸ் எடுக்கவே இல்லையே. ஓகே ஓகே, இப்போ நம்ம பைத்தான் கலெக்ஷன் ஒன்று படிக்க போறோம். அதில் தான் லிஸ்ட், டெஸ்ட், டிக்ஷனரி, டியூப்பிள் இதெல்லாம் படிக்க போறோம். இதை படிச்சாதான் உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும், அது எப்படி டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஓகே நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் தானே படிச்சிருக்கோம். நமக்கு இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இந்த ஆப்ரேட்டர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டைப் காஸ்டிங், இது பைத்தான் கலெக்ஷன், அதுக்கப்புறம் இஃப் அண்ட் எல்ஸ் எல்லாம் படிப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகே, 4 o'clock சீக்கிரம் வந்துருங்க. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்து படிக்க போறோம். ஓகேங்களா?